श्रीशैलाभिजनाम् पुराशिशशिनम् श्रीकृष्णतातात्मजम् श्रीशैलान्वयदेवनाथसुधियः प्राप्तागमान्दद्वयम् पादाब्जे नरसिंहतातय गुरोर्न्यस्तात्मरक्षाबरम् विद्वद्बृन्दचकोरचन्दिरमहम् रामानुजार्यम् श्रये श्रीमते षटकोपरामानुजतातयार्य महादेशिकाय नमः। இன்றைய தினம் பங்குனி திருவாதிரை நன்னாள். சமீப காலத்திலே நம்மோடு கூட எழுந்தருளியிருந்த உலகம் போற்றும் உத்தம ஆச்சாரியரான ஜெகத் பிரசித்த வைபவசாலியான ஞானமும் பக்தியும் ஆச்சாரமும் அனுஷ்டானமும் ஆத்ம குணங்களுமே வடிவெடுத்தவருமான ஸ்ரீ உவே என்எஸ்ஆர் சுவாமி என்று சொல்லக்கூடிய மகாமகோபாத்தியாய மகாவித்வான் குலபதி திருமலை சதுர்வேத சதக்ரது நாவல்பாக்கம் ஸ்ரீ உவே ஷடகோப ராமானுஜ தாத்தையாரிய மகாதேசிகனுடையதான வைபவத்தை அனுபவிக்க கொடுத்து வைத்திருக்கிறோம். சுவாமியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பேசத் தெரிந்த எத்தனை வித்வான்கள் பேசினாலும் சொல்லி முடிக்க முடியாதபடியான வைபவம் சுவாமியினுடைய வைபவம். சுவாமி அவதாரம் பண்ணினது மகத் வம்சம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய குலத்திலே அவதாரம். எம்பெருமான் கண்ணன் கீதையிலே சொல்கிற போது உயர்ந்த குலத்திலே பிறப்பு ஏற்படுவது அப்படின்றது கிடைப்பதற்கு அரிய ஒரு வரம், துர்லபம் அப்படின்னு சாதிக்கிறான். வசந்த குலங்கள்ல வசந்த வம்சங்கள்ல பிறக்கிறதுக்கு மகா பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும். அந்த மாதிரி சுவாமி அவதாரம் பண்ணினது ஷடமர்ஷன கோத்திரம் விஷ்ணு விருத்த கணம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய, சுவாமி ஆளவந்தாருடைய, பெரிய திருமலை நம்பிகளுடைய, சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளானுடையதான வம்சம். அந்த வம்சத்திலே நாவல்பாக்கம் திருமலை சதுர்வேத சதக்ரது ஐயா குமார தாத்ததேசிகன்னு சொல்லக்கூடிய சுவாமி நாவல்பாக்கம் தாத்தாச்சாரிய சுவாமிகளுடைய கூட்டஸ்தராக எழுந்தருளியிருந்தவர். திருக்குடங்கில் ஆறாவமுதாழ்வான் சன்னதியில் கோமலவள்ளி நாச்சியாருக்கு எதிரே கோயில் கொண்டிருப்பவர். கோமலவள்ளி நாச்சியாரை புனர்பிரதிஷ்டை பண்ணி தாயாராலே நியமிக்கப்பட்டு, எப்படியானா ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதிக்கு முன்னாலே சுவாமி தேசிகனுக்கு சன்னதி ஏற்படுத்தும்படியாக ஸ்ரீரங்க நாச்சியார் நியமனமோ, அந்த மாதிரி இந்த நாவல்பாக்கம் ஐயா குமார தாத்ததேசிகனுக்கு கோமலவள்ளி நாச்சியார் சன்னதிக்கு முன்பாக சன்னதி ஏற்படுத்த வேண்டும் என்பது அந்த தாயாருடையதான நியமனம். அதன்படி சுவாமியினுடைய பரமபத பிராப்திக்கு பின்னாலே கோமலவள்ளி நாச்சியாருக்கு எதிரே சுவாமியினுடையதான அர்ச்சா விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணி, இன்னைக்கும் சுவாமியினுடைய திருநக்ஷத்திரமான வைகாசி ரோஹிணின்னு சொல்லக்கூடியது திருக்குடந்தை அமுதன் சன்னதியில் ஐயா ரோஹிணி என்று பிரசித்தமாக கொண்டாடப்பட்டு வருகிறதை லோகமறியும். அந்த சுவாமியினுடைய குலத்தில் அந்த சுவாமியினுடைய 7 குமாரர்களில் மூத்த குமாரராக அவதாரம் பண்ணினவர் நீலமேக தாத்ததேசிகன் சொல்லக்கூடிய சுவாமி. இந்த ஐயா குமார தாத்ததேசிகன் விண்ணாற்றங்கரையில் நீலமேக பெருமாள் சன்னதிக்கு அருகே 100 யாகங்களை பண்ணினார். 100 யாகங்களுக்கும் யாகசாலையிலே நீலமேக பெருமாள் எழுந்தருளி அவபிரத ஸ்நானமெல்லாம் கண்டருளி அனுகிரகித்திருக்கிறான். அந்த ஞாபகமாக முதல் குழந்தைக்கு நீலமேகன் என்று திருநாமம் சாற்றினார் சுவாமி. அந்த ஐயா குமார தாத்ததேசிகனுடைய திருக்குமாரரான நீலமேக தாத்ததேசிகனுக்கு ஸ்ரீ ராமானுஜ தாத்ததேசிகன் ஒரு சுவாமி அவதாரம் பண்ணினார். அந்த சுவாமியினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் தற்போது நாவல் பாக்கத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தாத்தாச்சாரியர்களும். அந்த ஸ்ரீ ராமானுஜ தாத்ததேசிகன்லேருந்து 7வது தலைமுறையில் ரஜோகுணம்னா என்ன, தமோகுணம்னா என்னன்னு சுத்தமே அர்த்தமே தெரியாதவரா, சுத்த சத்வகுணமே பொருந்தியவராக அவதாரம் பண்ணினவர் நம்ம என்எஸ்ஆர் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் ஸ்ரீ உவே மகாவித்வான் ஷடகோப ஸ்ரீ கிருஷ்ண தாத்தையாரிய மகாதேசிகன்னு சொல்லக்கூடிய வாத்தியார் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி. அந்த சுவாமியினுடைய பெருமையும் சொல்லி முடிக்க முடியாதபடி ஏராளமான ஆத்ம குணங்களும் ஞானமும் அனுஷ்டானமும் உடைய சுவாமி. நம் சுவாமியினுடைய திருத்தகப்பனாரான வாத்தியார் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி நாவல்பாக்கத்திலே அவதாரம் பண்ணி, நாவல்பாக்கம் பெரியவர்களிடத்திலேயே சலட்சணமாக வேதாத்தியனம் பண்ணி, உலகம் போற்றும்படியாக எழுந்தருளிருந்த ஐயா சுவாமி தேவநாத தாத்தையாரிய மகாதேசிகன் சன்னதியிலே தர்க்கசாஸ்திரம் வாசித்து
அந்த ஐயா சுவாமிக்கும் ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நாவல்பாக்கம் பெரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய நிருசிம்ம தாதையாரிய மகாதேசிகன் என்கிற பெருமாள் கோவில் சுவாமி, அவர் சன்னதியிலே மீமாம்சா சாஸ்திரம் வாசித்து வேதாந்த காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு சதாச்சாரசீலராக கள்ளங்கபடம் இல்லாதவரா, எதிரிகள் ஒருத்தரையும் சம்பாதித்துக் கொள்ளாத அஜாத சத்ருவாக எழுந்தருளியிருந்த மகாவித்வான் அந்த சுவாமி கருடபுரம் அக்ரஹாரம் கௌண்டின்ய கோத்திரத்தைச் சேர்ந்த ராஜலட்சுமின்னு சொல்லக்கூடிய அம்மங்காரை பாணிகிரகணம் பண்ணிக்கொண்டு கிரகஸ்த தர்மத்தை யதாசாஸ்திரம் அனுஷ்டித்து வந்தார். இப்படி 2 மகத்வம்சத்தை சேர்ந்தவாலும் கல்யாணம் பண்ணிட்டு உத்தமமான கிரகஸ்த தர்மத்தை நடத்தி கொண்டு வருகிற வேளையிலே நம்முடைய சுவாமியினுடைய திருவவதாரம் ஸ்ரீ உவே ஷடகோப ஸ்ரீகிருஷ்ண தாத்தையாரிய மகாதேசிகனுக்கும் கருடபுரம் ராஜலட்சுமி அம்மங்காருக்கும் அவதாரம் பண்ணின முதல் குழந்தை நம்முடைய என்எஸ்ஆர் சுவாமி. நம் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் பண்டிதராஜர் அப்படின்னு பட்டம் பெற்றவர். அத்தனை பெரிய மகாவித்வான். பல மடங்கள்ல பல ஆசிரமங்கள்ல சதஸ்ல விஷயம் சொல்லி பெரிய ஞானி என்று எல்லோராலும் கொண்டாடப்பட்டவர், பகுமானம் பண்ணப்பட்டவர். குறிப்பா மந்திராலய மடத்து சுவாமியாக அப்ப இருந்த சுவாமி இந்த சுவாமியை அடிக்கடிக்கு எழுந்தருள பண்ணி அவரை விஷயங்கள் சாதிக்க சொல்லி பரீட்சையெல்லாம் வைக்க சொல்லி உத்தமமான சம்பாவனை எல்லாம் கூட பண்ணியாகும். அப்படி மகாவித்வானாக எழுந்தருள் இருந்தவர் நம்முடைய சுவாமியினுடைய திருத்தகப்பனார். ஆச்சாரியரான பெருமாள் கோவில் சுவாமி நாவல்பாக்கம் நிருசிம்ம தாதையாரிய மகாதேசிகன் இவருக்கு காலக்ஷேபம் சொல்றதுக்காகவே காஞ்சிபுரத்தை விட்டு பக்கத்துல இருக்கக்கூடியதான பழைய சீவரத்துக்கு 2 வருஷம் ஏறி 2 வருஷம் பூரணமா பழைய சீவரத்துல தங்கியிருந்து அங்கேயே தலை பண்ணி சாட்டுண்டு இந்த சுவாமிக்கு எல்லா காலக்ஷேபங்களையும் ஆத்மார்த்தமாக அனுகிரகித்தவர். தனக்கு அடுத்தபடியா அந்த வம்சத்திலே ஆச்சாரியனாக இவர் வருவார் அப்படின்னு பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே நம்முடைய என்எஸ்ஆர் சுவாமியினுடைய திருத்தகப்பனாருக்கு சரீர உபாதி வந்துடுத்து, அவரால் காலக்ஷேபம் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அப்போ ஆச்சாரியரான பெருமாள் கோவில் சுவாமியே எனக்கு அடுத்தபடியா சம்பிரதாயத்துல ஒரு சூரிய நாட்டமா பிரகாசிச்சுண்டு எல்லாருக்கும் காலக்ஷேபம் சொல்லி சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். எனக்கு முன்னாலேயே உடம்பு வந்துட்டு காலக்ஷேபம் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கானேன்னு கண் கலங்கினார் அப்படின்னு நான் பிறந்த பெரியவாள்லாம் சொல்லுவா. அப்பேற்பட்ட உத்தமர் நம்ம சுவாமியினுடைய திருத்தகப்பனார். அந்த சுவாமிக்கு திருமேனி அவத்தியம் ஏற்படாமல் இருந்திருந்தால் அவர் உலகம் போற்றக்கூடிய உத்தமாச்சாரியரா பல சிஷ்யால உருவாக்கி இன்னைக்கு ரொம்ப பிரఖ్యాతரா எழுந்தருளி இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வைபவம். இந்த சுவாமியினுடைய திருக்குமாரராக 1928 வருஷம் பிரபவ வருஷம் பங்குனி மாசம் திருவாதிரை அன்னைக்கு நம்முடைய ஸ்ரீ உவே என்எஸ்ஆர் சுவாமி திரு அவதாரம் பண்ணினார். குழந்தை பிறந்தாவிட்டு திருத்தகப்பனார் சாஸ்திரப்படி பண்ண வேண்டிய ஜாதகர்மா முதலான சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி வைத்து குழந்தை திருவாதிர அன்னைக்கு அவதாரம் பண்ணபடியினாலே ஸ்ரீபாஷ்யக்காரரான ராமானுஜரை போல விளங்க வேண்டும் என்கிற ஆசையிலே ராமானுஜன் அப்படின்னு திருநாமம் சாற்றினார் குழந்தைக்கு. நாவல்பாக்கம் சுவாமிகள் எல்லாருக்கும் ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடியது குடும்ப சொத்து போலே. ஸ்ரீபாஷ்யத்துல கரகண்டவா. அந்த மாதிரி நம்ம சுவாமியினுடைய திருத்தகப்பனாரும் ஸ்ரீபாஷ்யத்துல கரகண்டவர். சுவாமியினுடைய ஆச்சாரியால் எல்லாமும் ஸ்ரீபாஷ்யத்துல கரகண்டவா. ஸ்ரீபாஷ்யத்துல கரகண்ட சுவாமியினுடைய வயிற்றிலே பிறந்த இவரும் ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு சிம்மமாக திகழ்வார். ஸ்ரீபாஷ்யம்னு சொன்னாலே ஐயா சுவாமின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஐயாவாத்து சுவாமியினுடைய ஸ்ரீபாஷ்ய பாண்டித்யம் இருக்கும். ஸ்ரீபாஷ்யத்திலே நீந்தக்கூடியவர் சுவாமி. அவரிடத்துல காலக்ஷேபம் பண்ண போற இந்த சுவாமியும் பிற்காலத்துல அவரை போலவே ஸ்ரீபாஷ்யத்துல கொடிகட்டி பரப்பார் அப்படின்னு அந்த ஸ்ரீபாஷ்யக்காரரான ராமானுஜருடைய திருநாமத்தையே குழந்தைக்கு இட்டார் திருத்தகப்பனார். அடியன் பலமுறை நினைத்துக் கொண்டதுண்டு. நமக்கெல்லாம் பேர் வைக்கிறாலே நாம போற வழிக்கு நல்லது ஏற்படணும்ன்றதுக்காக பெருமாளுடைய பெயரை ஆழ்வார் ஆச்சாரியாளுடைய திருநாமத்தை நமக்கு வைப்பா. பெருமாளோட பெயரையோ ஆழ்வார் ஆச்சாரியால் பெயரையோ சொல்றதுனால சொல்றவாளுடைய பாவம் போகும், அவளுக்கும் ஒரு நல்ல கதி ஏற்படும், அந்த பெயரை வைக்கிற குழந்தைக்கும் நல்லதுன்ற எண்ணத்துல வைக்கக்கூடியது. ஆனா நாம எல்லாருக்கும் பெருமாளுடைய பெயர் பொருந்துகிறதான்னு பார்த்தா நிறைய பேருக்கு பொருந்தாது. ராமன் அப்படின்னா ரமயத்தி இதி ராமகான்னு தன்னுடைய அழகினாலே மற்றவால அப்படி கவரக்கூடியவன். ஆனா ராமன்னு பேர் வச்சுட்டு இருக்கிறவாள் எல்லாம் ஸ்ரீராம நாட்டமா திருமேனி லட்சணங்கள் உடையவாளா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போறச்ச நாம் எல்லாம் பகவானுடைய பிரசாதமாகத்தான் அந்த பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறோமே ஒழிய நம் எல்லோருக்கும் அந்த பெயர் சரியாக பொருந்துவதில்லை. ஆனால் இந்த சுவாமிக்கு சத்தியமாக இவருடைய பெயர் பொருந்தியது.
திருத்தகப்பனார் தீர்க்க தரிசனத்தாலே இந்த பெயரை சூட்டினார்னு தான் சொல்லணும். அன்வர்த்த நாமதேயர் இந்த சுவாமி, பொருத்தமான பெயரை கொண்டவர். சுவாமியினுடைய திருநாமம் ஷடகோப ராமானுஜ என்பது. ஷடகோப என்பது சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமம், ராமானுஜ என்பது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருநாமம். இந்த ரெண்டு திருநாமங்களும் இந்த சுவாமிக்கு தாராளமாக பொருந்தும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுவாமி வாழ்ந்து காட்டினார் தன்னுடைய அனுஷ்டானத்தினாலும் ஞானத்தினாலும். ஷடகோபன்னு புகழப்பட்ட சுவாமி நம்மாழ்வாரை மதுர கவிகள் அன்னையாய் அத்தனாய் எண்ணையாண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியேன்னு கொண்டாடினார். சிஷ்யனை தாயை போல தகப்பனாரை போல குருவாகவும் இருந்து கொண்டு தெய்வமாகவும் வழிகாட்டி கொண்டு சிஷ்யனானவன் வாழ்நாள் முழுக்க நிரபராதியாக இருந்து எம்பெருமானுடைய திருவடிகளை சேரும்படியாக அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆச்சாரியன் என்னுடைய சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு மதுர கவிகள் கொண்டாடினாரு. அந்த மாதிரி பல சிஷ்யர்களுக்கு தாயாக தந்தையாக ஆச்சாரியனாக வழிகாட்டும் தெய்வமாக இருந்து கொண்டு இந்த சுவாமி பண்ணின அனுகிரகத்தை சொல்லி மாளாது. இந்த சுவாமியாலே லாபம் பெற்றவர்கள் சுவாமியை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா அதுவே ஒரு 10 நாளைக்கு ஒரு மாநாடு போல நடத்திட்டு போலாம். அத்தனை பேர் சொல்லுவா, அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் சுவாமி. தாய் போல அன்போட சிஷ்யர்களை திருத்தி பணி கொள்ளக்கூடியவர், தந்தை போல சிஷ்யர்களினுடைய வாழ்வாதாரத்திற்கும் சரி மோட்சத்திற்கும் சரி வழிகாட்டக்கூடியவர், ஆச்சாரியனாகவே இருந்தவர், நடமாடும் தெய்வமாக திகழ்ந்தவர் சுவாமி. அதனால நம்மாழ்வார் விஷயமான இந்த வரி அன்னையாயத்தனாய் எண்ணையாண்டிடும் தன்மையான்னு சொல்லக்கூடியது நம்ம சுவாமிக்கு பொருந்தும். அதே மதுர கவிகள் நம்மாழ்வார சொல்றச்ச பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு ஒரு சிஷ்யன் ஒன்னுத்துக்கும் உதவாதவனாக இருந்தாலும் அவனை தன்னுடைய கருணையினாலே அனுகிரகத்தினாலே திருத்தி பணிகொள்ளக்கூடியதான ஒரு கருணையும் ஒரு தேஜோ விசேஷமும் இந்த சுவாமியிடத்துல உண்டு. அந்த மாதிரி பல பேரை சுவாமி திருத்தி பணி கொண்டு எம்பெருமானுடைய சொத்தாக மாத்திருக்கிறார். இதுக்கும் மேல மதுர கவிகள் சாதிக்கிறார் ஆழ்வாரை, மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். வேதத்தினுடைய சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் என்னுடைய மனசுல பதியும்படியாக பாசுரங்கள் பாடினவர் அப்படின்னு நம்மாழ்வாரை மதுர கவிகள் கொண்டாடினார். அதுபோல இந்த சுவாமி வேதத்தினுடைய அர்த்தம் என்ன, வேதாந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யம் முதலான சாஸ்திரங்களினுடைய அர்த்தம் என்ன, பகவத் விஷயம்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களினுடைய அர்த்தம் என்ன, இதெல்லாம் பாமரர்களாக இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் மனசிலும் பதியும்படியாக இந்த சுவாமி பண்ணின அனுகிரகம் வாசாம் அகோச்சரம், வாயாலே சொல்லி முடிக்க முடியாது. அத்தனை பேருக்கு காலக்ஷேபம் பண்ணி இன்னைக்கு பலரும் காலக்ஷேப ஞானம் கை வந்து இவா காலக்ஷேபம் சொல்லக்கூடிய அளவுக்கு, இவா உபன்யாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு, இவா சதஸ்ல வாக்கியார்த்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கான்னா அது இந்த சுவாமி இவாளுக்கு புரியும்படியாக இவர்களுக்கு ஞான பிரதானம் பண்ணி இவர்களை தயார் பண்ணினதுதான் அப்படின்னு சொன்னால் அது சத்தியம். சுவாமி நம்மாழ்வாரை போல பரம சாத்விகி, சுவாமிக்கு கோபம்னா என்னன்னு தெரியாது, யாரையும் கடிஞ்சுக்க மாட்டார், எப்பவும் சாந்த ஸ்வரூபியாவே இருப்பார். அமைதின்னு சொல்லக்கூடிய குணம் இப்படிதான் இருக்குமோன்னு சொல்லும்படியா சாத்விக குணமே வடிவெடுத்தவர் சுவாமி. வம்பு தும்புன்னா என்னன்னு சுவாமிக்கு தெரியாது, வீண் போது போக்க மாட்டார், கோபம் வராது, யாரையும் குறை சொல்லவும் மாட்டார், யாரை பத்தியான இவரிடத்துல குறை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கவும் மாட்டார், யாரையும் கடுமையா நடத்த மாட்டார், முடிஞ்ச மட்டும் மற்றவாளுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய பரோபகாரி, பலருக்கு ஞான தீபம்னு சொல்லக்கூடிய அறிவு விளக்கை ஏற்றி வைத்தவர், பலரும் உத்தியோகத்துக்கு போய் சம்பாதித்து அவர்களுடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக உத்தியோகம் வாங்கி கொடுத்தவர். அதனால பலர் ஆத்திலையும் அடுப்பேத்தி வச்ச பெருமை சுவாமிக்கு உண்டு. சுவாமியால பல குடும்பங்கள் அடுப்பெறியறது இன்னைக்கும். ஆசைனா என்னன்னு தெரியாது சுவாமிக்கு, எதுக்குமே ஆசைப்பட மாட்டார். சுவாமி தேசிகனை நயனாராச்சாரியர் கொண்டாடியது போல கியாதிலாப பூஜாசு விமுகோ என்று சொன்னது போல பணத்துக்கும் புகழ்ச்சிக்கும் நமஸ்காரத்துக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் எல்லாம் ஆசைப்படாதவர் சுவாமி. இவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் அணுகுவதற்கும் பழகுவதற்கும் பரம சுலபர். ரொம்ப சுலபமா சுவாமியை சேவிச்சுடலாம், ரொம்ப சுலபமா சுவாமியோட பேசிடலாம், சுவாமியும் சுலபமா பேசிடுவார். பட்டாடோபம்னு சொல்லக்கூடிய டம்பம் கிடையாது சுவாமி இடத்துல. சுவாமியோட சிஷ்யாலோ வயசுல சின்னவாலோ யாரோ சுவாமியை பார்த்து அஞ்சலி பண்ணி கை கூப்பினா உடனே பதிலுக்கு அவளை பார்த்து கை கூப்பிடுவார் சுவாமி. அந்த மாதிரியான உத்தம குணம் எல்லாம் எல்லாருக்கும் வந்துடுறது இல்லை. பொதுவா பெரியவாளை பார்த்து கை கூப்பினா சின்னவாளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கை காட்டுறதுதான் வழக்கம். சில பேர் பேசாம இருப்பா, சில பேர் தலையாட்டுவா, சில பேர் சிரிப்பா. ஆனா இந்த சுவாமியினுடைய பணிவு
யார் கை கூப்பினாலும் பதிலுக்கு கை கூப்பும்படியா இருக்கும். அவரை விட 60 வயசு சின்னவாளா இருக்கட்டும், அவர் திருவடியில சரணாகதி பண்ணிண்ட சமாசயனம் பண்ணிண்ட சிஷ்யாலா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பதிலுக்கு கை கூப்பக்கூடியதான பண்பாளர் சுவாமி. இப்படி சுவாமி நம்மாழ்வாரை போலே தேவையில்லாத குணங்கள் இல்லாதவராய், ஆத்ம குணங்கள் நிறைய பெற்றவராய், பலருக்கும் ஞானக்கண்ணை ஏற்றி வைத்து பலரும் மோட்சம் போகக்கூடிய வழியிலே அவர்களை நடத்தியவர் சுவாமி. அதனால சடகோபர்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடைய திருநாமம் சுவாமிக்கு நன்னா பொருந்துறது. அதே மாதிரி ராமானுஜன்னு சொல்லக்கூடிய பாஷ்யக்காரருடைய திருநாமமும் சுவாமிக்கு பல விதங்களில் பொருந்தும். முக்கியமா ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் முதலான 9 கிரந்தங்களை அருளி செய்தார். அந்த கிரந்தங்களை அவர் இருந்த காலத்துல சில பேருக்கு காலக்ஷேபமும் சாதித்திருக்கலாம். ஆனால் அந்த கிரந்தங்களை காலக்ஷேபம் சாதிப்பதையே வாழ்நாள் முழுக்க பண்ணிக்கொண்டு ராமானுஜருடைய மறு அவதாரமாகவே சுவாமி எழுந்தருளியிருந்தார் என்று சொன்னால் அது மிகையல்ல. இது ஒரு உத்தமமான உதாரணம் சுவாமிக்கும் எம்பெருமானாருக்கும் இருக்கக்கூடிய பொருத்தம். அமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியிலே ராமானுஜரை கொண்டாடுகிற போது காரே கருணை ராமானுஷ அப்படின்னார். கருணை மழையை பொழியக்கூடியவர் எம்பெருமானார். அந்த மாதிரி இந்த சுவாமியும் மகா தயா சமுத்திரம், அருள் மா கடல் அப்படின்னு எம்பெருமானை திருமங்கையாழ்வார் கொண்டாடியது போல இந்த சுவாமி கருணை கடல். யார் இவர்கிட்ட என்ன போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். தன்னுடைய வயசையோ தன்னுடைய திருமேனி அசக்தியையோ தன்னுடைய அனாரோக்கியத்தையோ தனக்கு நிறைய காரியங்கள் இருக்குன்றதையோ பொருட்படுத்த மாட்டார். யாரானும் போய் எது பிரார்த்திச்சுட்டாலும் தன்னுடைய சிரமம் பார்க்காம உடனே அனுகிரக மழையை பொழியக்கூடியதான கருணை மேகம் இந்த சுவாமி, காலமேகம்னு சொல்லணும். இன்னொன்னும் ஆச்சரியமா ராமானுஜரை பத்தின ஒரு பாசுரம் நூற்றந்தாதியிலே, பார்த்தான் அருஷமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புண்மையினேன் இடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான் இவையும் ராமானுஜன் செய்யும் அற்புதமே. ஸ்ரீபாஷ்யக்காரர் என்னென்ன அற்புதங்கள்லாம் பண்றார் அப்படின்னு பட்டியலிட்டு கொண்டு வருகிறார் அமுதனார். 6 சமயங்கள் பதைக்கும்படியாக பார்த்த சிம்மம் இது. சிங்கம் காட்டுல அப்படியே கம்பீரமா உலாத்திண்டு வரச்ச மற்ற ஜந்துக்கள்லாம் சிங்கம் பார்க்கிற பார்வையிலேயே பதபதப்பாயிடுமா, சிம்மம் நம்மளை என்ன பண்ணுமோன்னு பயப்படும். அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் பாகிய மதங்கள்னு சொல்லக்கூடிய 6 சமயங்கள் நம்மாழ்வார் காட்டி கொடுத்தாருன்னு பார்த்தோமே, அந்த வேத விரோதமான சித்தாந்தங்கள் எல்லாம் பார்த்தாலே சிங்கத்தை பார்த்து வயறு கலங்குவது போல பாஷ்யக்காரரை பார்த்தா கலங்குமா. அந்த மாதிரி அந்த மதங்களினுடைய குறையையும் நம்முடைய விசிஷ்டாத்வைத மதத்தினுடைய நிறையையும் நன்னா தெரிஞ்சு வச்சிருந்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரர். அவருடைய திருநாமத்தை கொண்ட நம்முடைய ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமியும் ஸ்ரீபாஷ்யக்காரரை போலே வேற்று சித்தாந்தவர்கள் பார்த்தா நடுங்கக்கூடிய அளவுக்கு அவா சித்தாந்தத்திலும் ஞானமுடையவராக, அவா சித்தாந்தங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தவராக, ஒரு பரமதபங்கம் பண்ணின சுவாமி தேசிகனை போல ஒரு சததூஷணையை அருளி செய்து மற்ற மதங்களினுடைய தூஷணங்களை எல்லாம் கண்டித்த சுவாமி தேசிகனை போல எழுந்தருளி இருந்தார் இந்த என்எஸ்ஆர் சுவாமி. அதனால 6 சமயங்கள் இவர் பார்த்தால் பதைக்கும்படியாக வாழ்ந்த பெருமை பாஷ்யக்காரரை போல. இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, இந்த உலகமெல்லாம் ராமானுஜருடைய புகழ் பரவி இருந்தது. அந்த மாதிரி இந்த நூற்றாண்டிலே, போன நூற்றாண்டிலே சிவ்வே என்எஸ்ஆர் சுவாமியினுடைய புகழ் லோகமெல்லாம் பரவி இருக்கிறதுன்னு சொன்னால் அது சத்தியம். சுவாமி எழுந்தருளி இருந்த போதும் சரி, சுவாமியினுடைய காலத்துக்கு பிறகும் சரி, சுவாமியினுடைய புகழ் பரவாத இடம் கிடையாது. விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்படின்னு சொன்னா வடதேசத்துல இருக்கிறவாலும் சரி, வெளிநாட்டுல இருக்கிறவாலும் சரி, சிவ்வே என்எஸ்ஆர் சுவாமியை தான் முதல்ல ஞாபகத்துல கொண்டாடுவா. காரணம், சுவாமி அத்தனை கிரந்தங்கள் எழுதியிருக்கார், அத்தனை காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார், அத்தனை ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதியிருக்கார், அத்தனை வியாசங்கள் எழுதியிருக்கார், அத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கார், அத்தனை அவார்டு வாங்கியிருக்கார் சுவாமி. அதனால பாஷ்யக்காரரை போல உலகம் முழுக்க பரவிய புகழை உடையவர் சுவாமி. உண்மையினே நிடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை. நம்மளை போல இருக்கக்கூடிய சாதாரணமான அடியவர்கள் இருக்காலே, மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு தகுதியும் இல்லை, ஆனா மோட்சம் போனோம்னு ஆசைன்னு சொல்லக்கூடிய பாமர மக்கள் இருக்காலே, அவளுக்கெல்லாம் சமாசிரயணமோ பரநியாசமோ காலக்ஷேபமோ சாதித்து அவளுடையதான பாவ புண்ணியங்கள்னு சொல்லக்கூடிய வினைகளை அழித்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே அவர்கள் சென்று சேரும்படியாக, அவ மோட்சம் போகும்படியாக அனுகிரகம் பண்ணின பெருமை உடையவர் சுவாமி ராமானுஜரை போலே. எப்படி ராமானுஜரை ஆசிரியிச்சு பலர் மோட்சம் போனாலோ,
அந்த மாதிரி இந்த சுவாமியை ஆசிரயிச்சு மோட்சம் போனவாலும் பலர் உண்டு. அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான். பாவ புண்ணியமாகிற 2 வினைகளையும் தீர்த்து என்ன பண்ணினார் பாஷ்யக்காரர்? பெரிய பெருமாளான ஸ்ரீரங்கநாதன் திருவடிகள் எங்களை சேர்த்து வைத்தார், எங்களுக்கு மோட்சம் கிடைச்சது அப்படின்னு சொன்னது போல இந்த ராமானுஜரும் நம்ம என்எஸ்ஆர் சுவாமியும் பலரை எம்பெருமான் திருவடிகள்ல சேர்ப்பித்தவர். இதெல்லாம் ராமானுஜரை போல இந்த என்எஸ்ஆர் சுவாமியினுடைய அற்புதங்கள்னு சொல்லலாம். அப்படி ஷடகோப என்பதும் ராமானுஜ என்பதும் இந்த சுவாமிக்கு மிகவும் பொருத்தமான திருநாமங்கள். தீர்க்க தரிசனத்தினாலே இதை உணர்ந்ததனாலோ என்னவோ சுவாமியினுடைய திருத்தகப்பனார் சிறுவயதிலேயே இவருக்கு பொருத்தமான திருநாமத்தை சாற்றி மகிழ்ந்தார். சுவாமிக்கு 5வது வயசுல குடுமி வைக்கக்கூடியதான சௌள சம்ஸ்காரம் நன்னா நடந்தது. அப்போ நாவல் பாக்கத்துல ஆச்சாரியரா இருந்துட்டு சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்த நாவல்பாக்கம் அன்னையாரிய மகாதேசிகனுடைய பௌத்திரரான சுவாமி திருமாளிகை தாத்ததேசிகாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி கையால நம்ம சுவாமிக்கு அக்ஷராபியாசம் நடந்தது. அந்த சுவாமி மகா மேதாவி மகா ஞானி. அவர் கையால குழந்தைக்கு அக்ஷராபியாசம் நடந்தால் குழந்தை பின்னால பெரிய மகாவித்வானாக வருவான் அப்படின்னு திருத்தகப்பனாருடைய திருவுள்ளம். நம்ம என்எஸ்ஆர் சுவாமியும் கடைசி வரைக்கும் சாதிக்கிறது வழக்கம். யாரான அவரை புகழ்ந்தாலானா, அடியனுக்கு 5 வயசுல தாத்ததேசிக தாத்தாச்சாரிய சுவாமி அக்ஷராபியாசம் பண்ணி வைத்த அனுகிரகம் தான் என்னுடைய இந்த ஞானத்துக்கு காரணம் அப்படின்னு நன்றியோடு கூட நம்முடைய சுவாமி அடிக்கடிக்கு அவர் ஞாபகத்துல சொல்லுவார். அப்படி மகான்களுடைய அனுகிரகத்தை பெரிதாக மதிக்கக்கூடியவர் நம் சுவாமி. மேலும் இந்த சுவாமிக்கு சின்ன வயசுல இருந்தே விளையாட்டுல டைம் பாஸ் பண்றதுல பொழுதுபோக்குல எல்லாம் ஈடுபாடு கிடையாது. சின்ன வயசுல இருந்தே சுவாமியினுடைய விளையாட்டு பொழுதுபோக்கு என்னன்னா, கீதையில கண்ணன் சாதிக்கிறான் அர்ஜுனனை பார்த்து, ஏதோ சகஜமா என்னோட பேசிட்டு இருக்க, உனக்கு வேதாந்த விஷயம் எல்லாம் சொல்லணும்னா கேட்க வேண்டிய முறையிலே கேட்டால் நான் சொல்கிறேன் அப்படின்னு தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, ஆத்மாவை பத்தின விஷயத்தை வேதாந்த விஷயத்தை கைகட்டி வாய் பொத்தி மண்டிட்டு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் கண்ணன் அர்ஜுனனுக்கு. அந்த மாதிரி மகான்களை தேடி தேடி போய் சேவித்து கைகட்டி வாய்ப்பொத்தி அவர்களிடத்திலே உபதேசமாக பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதையே தன்னுடைய பொழுதுபோக்கா விளையாட்டாக பழகி கொண்டவர் நம் சுவாமி. இப்படி சுவாமி நாவல் பாக்கத்துல ஆச்சரியமா பெரியவாள் இடத்துல எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டுண்டு குழந்தை பருவத்திலேயே அப்படி ரொம்ப சாத்விகியா சத்தா வளர்ந்துட்டு வர சமயத்துல சுவாமியினுடைய திருத்தகப்பனாருக்கு திருப்பதியில பெருமாளுக்கு வேதபாராயணம் பண்ணக்கூடியதான கைங்கரியம் கிடைத்தது. அதனால சுவாமியினுடைய திருத்தகப்பனார் பெருமாளுக்கு வேதபாராயணம் பண்றதுக்காக திருப்பதிக்கு எழுந்தருளி நித்தியவாசம் பண்ணிட்டு வந்தார். அதனால திருப்பதியில திருவேங்கடமுடையான் திருவடிவாரத்திலே கோவிந்தராஜன் திருவடிவாரத்திலே ஒரு நல்ல முகூர்த்தத்தில் சுவாமிக்கு உபநயனமாச்சு, பிரம்மோபதேசமாச்சு. திருத்தகப்பனாரே சுவாமிக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வைத்தார். அன்னையிலிருந்து சுவாமி விடாத சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்களையும் காயத்ரி ஜபம் முதலான அனுஷ்டானங்களையும் உபஸ்தானத்தையும் பண்ணி கொண்டு வந்தார். இப்படியா உபநயனம் பண்ணிட்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணனா தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் தவறாமல் பண்ணி கொண்டு வந்த சுவாமிக்கு அப்போ உலகம் போற்றும் உத்தம ஆச்சாரியராக எழுந்தருள் இருந்த நாவல்பாக்கம் பெரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய நிருசிம்ம தாத்தையாரிய மகாதேசிகன் அப்படின்னு காஞ்சிபுரத்துல தென்னண்டமாட வீதியில வாசம் பண்ணிட்டு வந்த பெருமாள் கோவில் சுவாமி சன்னதியிலே சமாஸ்திரயணம்னு சொல்லக்கூடிய பஞ்சசம்ஸ்காரமும் பரண்யாசம்னு சொல்லக்கூடிய சரணாகத்தியும் நடந்தது. அந்த சுவாமியினிடத்துல தன்னுடைய ஆத்ம ரக்ஷாபரத்தை சமர்ப்பிச்சுட்டு தனக்கு நிச்சயம் மோட்சம் என்கிற மகா விசுவாசத்தோடைய கூட நம்முடைய சுவாமி வளர்ந்துட்டு வந்தார். பஞ்சசம்ஸ்காரமான நாளில இருந்து ஸ்ரீ வைஷ்ணவனுக்குரிய அனுஷ்டானங்கள் அத்தனையையும் தவறாமல் பண்ணி கொண்டு வந்தார். சுவாமியினுடைய குடும்பத்துல ரொம்ப ஏழ்மை. சுவாமியினுடைய திருத்தகப்பனாருக்கு சுவாமி ஒரு குமாரர், 5 குமாரத்திகள். அதனால பகு குடும்பியா வருமானத்துக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு திருத்தகப்பனார். ஏதோ சாதாரணமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்தா. அப்படி ஒரு ஏழ்மையிலும் நம்முடைய சுவாமியுடைய ஞானத்துக்கு ஒரு பஞ்சமில்லாதபடி கோடிக்கணக்கில் பணம் வைத்துக் கொண்டு எல்லா சௌகரியங்களும் பணிவிடைகளும் நடந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் படிக்க முடியாததான கல்விகளை எல்லாம் சுவாமி கற்று முடித்தார் சின்ன வயசுலேயே. சுவாமி குடும்பத்துல ஏழ்மை நடனமாடித்தே ஒழிய சுவாமியினுடைய நாக்கில ஹயக்ரீவன் நடனமாட தொடங்கிட்டான். ஹயக்ரீவன் நடனமாடுகிற நாக்கை உடைய எனக்கு எல்லாம் ஜெயம்தான்னு சுவாமி தேசிகன் சாதிச்சது போல இந்த சுவாமியினுடைய நாக்கில ஹயக்ரீவன் நாட்டியம் ஆடினான் சின்ன வயசுலேயே. உபநயனமான சுவாமி சமாஸ்திரயணமும் பரநியாசமும் பண்ணிட்டு திருத்தகப்பனார் இடத்திலேயே ஸ்ரீமத் ராமாயண சங்கிரகம் முதலான கிரந்தங்களை எல்லாம் வாசிட்டு வந்தார்.
அப்போ திருப்பதியில ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சம்ஸ்கிருத கல்லூரியில தர்க்க சிரோமணின்னு சொல்லக்கூடிய நியாய சிரோமணி வாசிக்கலான்னுட்டு வாசிச்சார். அப்போ மகா வித்வான்கள்லாம் அங்க ஆச்சாரியாலாம் எழுந்தருளி இருந்து பாடம் சொல்லிட்டு இருந்தா. அவா சன்னதியில எல்லாம் வாசிச்சு இன்னும் தன்னுடைய ஞானத்தை சுவாமி அபிவிருத்தி பண்ணிட்டார். அந்த சமயத்துல நியாய சித்தாந்த முக்தாவலின்னு சொல்லக்கூடிய ஒரு தர்க்கசாஸ்திர புஸ்தகம், அந்த புஸ்தகத்துல ஒரு பரீட்சை நடந்தது. அப்போ சுவாமி அந்த பரீட்சையில 100க்கு 100 மார்க் வாங்கினார். அப்போ அங்க இருந்த ஒரு பெரிய ஆச்சாரியர் ஒரு சுவாமி உத்தமூர் சுவாமியின் இடத்துல பேப்பரை காமிச்சாராம், நம்ம சுவாமியினுடைய பேப்பரை. உத்தமூர் சுவாமியும் அப்ப அங்க ஆச்சாரியனா எழுந்தருளி இருந்தார் திருப்பதியில. உத்தமூர் சுவாமி, பண்டிதராஜ டிடி தாத்தாச்சாரிய சுவாமி, TKVN சுதர்சனாச்சாரிய சுவாமி, இந்த மாதிரி பெரிய மகான்கள்லாம் அந்த காலத்துல திருப்பதி கலாசாலையில அத்தியாபகாலா இருந்துட்டு திருப்பதியை ஸ்ரீவைகுண்டமாட்டமா வச்சுட்டு இருந்தா அந்த காலம் இது. அப்போ இந்த நியாய சித்தாந்த முக்தாவலி பேப்பரை, தர்க்கசாஸ்திர பேப்பரை, சுவாமியினுடைய பேப்பரை உத்தமூர் சுவாமியிட்ட காட்டினாரா அந்த ஆச்சாரியன் அத்தியாபகர். இந்த பையன் ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம பெரிய பண்டிதாலாட்டமா எழுதியிருக்கான் பாருங்கள, என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த பையனுடைய ஞானம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாராம். அப்போ அங்கிருந்து இன்னொரு சுவாமி, இது என்ன மேக்ஸா 100க்கு 100 போடுறதுக்கு, சாஸ்திரமாச்சே 100க்கு 100 எல்லாம் போட முடியாதே, நீர் எப்படி போட்டீர் அப்படின்னு கேட்டாராம் அவரை, வாத்தியார. அதுக்கு சுவாமி சொன்னாராம், 100க்கு 120 மார்க் போட முடியாது, முடிஞ்சா போட்டிருப்பேன், 100 தான் போட முடியும்ன்றதுனால 100 தான் போட்டேன், எங்க மார்க் குறைக்கலாம் நீங்க காட்டிடுங்க பார்க்கலாம்னு சொன்னாராம். அவர் வாங்கி பார்த்துட்டு வாயடைச்சு போய் நின்னாராம். அப்படி சுவாமி எங்கெல்லாம் வாசிச்சாரோ, எங்கெல்லாம் பரீட்சை எழுதினாரோ அங்கெல்லாம் எல்லாராலையும் பரிபூர்ணமாக அனுகிரகிக்கப்பட்டவர் நம் சுவாமி. இந்த விஷயம் அப்ப நாவல் பாக்கத்துல ஆச்சாரியராக எழுந்தருளி இருந்த ஸ்ரீ உவே ஐயாவாத்து சுவாமின்னு சொல்லக்கூடிய தேவநாத தாத்தையாரிய மகாதேசிகன் காதுக்கு போய் சேர்ந்தது. இத கேட்டு ஐயாவாத்து சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா நம்ம NSR சுவாமியினுடைய திருத்தகப்பனார் ஐயாவாத்து சுவாமி சன்னதியில தர்க்கசாஸ்திரம் வாசிச்சவர். நம்மண்ட வாசிச்ச சிஷ்யனோட பையன் இத்தனை பெருமையா ஊர்ல பெயர் காப்பாத்துற மாதிரி பேர் வாங்கியிருக்கானேன்னு ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, நாளைக்கு எப்படியும் அந்த குழந்தை நம்மளண்டு தான் வந்து காலக்ஷேபம் பண்ண போறது, நம்ம கிட்ட வரப்போற சிஷ்யன் இப்படி இருக்கானே, இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு புகழோட இருக்கானேன்னு சொல்லி ஐயாவாத்து சுவாமி சந்தோஷப்பட்டு அனுகிரகிச்சாராம். அடுத்தது என்ன வாசிக்கலாம் அப்படின்னு உத்தமூர் சுவாமியை கேட்ட போது, உத்தமூர் சுவாமி முதல்ல தர்க்க சிரோமணி வாசிச்சுட்டு அப்புறம் வியாக்கரண வாசின்னு சாதிச்சார். தர்க்க சிரோமணி பரீட்சையில மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தார் சுவாமி, கோல்டு மெடல் வாங்கினார். அப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு சொன்னா இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டும்தான். இப்போ பாஷையில சொல்ல போனா ஒரு 5-6 ஸ்டேட் லெவல்ல சுவாமி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி கோல்டு மெடல் வாங்கினார் தர்க்கத்துல. அதுக்கப்புறம் நம்ம சுவாமியினுடைய திருத்தகப்பனாரை ஸ்ரீபெரும்போதூர் சம்ஸ்கிருத கலாசாலையில அங்க இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தர்க்கசாஸ்திர பாடம் சொல்றதுக்காக அந்த கலாசாலைக்காரா பிரார்த்திச்சா. சரி, அந்த பிரார்த்தனை ஏத்துண்டு அங்க போய் ஸ்ரீபெரும்போதூர் கலாசாலையில தர்க்கசாஸ்திர வாத்தியாரா நம்ம சுவாமி எழுந்தருளி இருந்தார், சுவாமியினுடைய திருத்தகப்பனார். அதனாலதான் வாத்தியார் சுவாமின்னு திருநாமம் அவருக்கு. அப்போ திருத்தகப்பனாரோடு கூட தங்கிண்டு அந்த கலாசாலையில சேர்ந்து அங்க இருக்கிற பாடங்களை எல்லாம் வாசிச்சு அதுலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தார் சுவாமி. அப்போ அங்க நடந்த பரீட்சையில இவருடைய தர்க்கசாஸ்திர பாடத்தில் மட்டுமல்லாமல் தர்க்கசாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், ஜோதிஷம், ஆயுர்வேதம்னு சொல்லக்கூடிய எல்லா சம்ஸ்கிருத பாடங்கள்லையும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லெவல்ல 6 ஸ்டேட் லெவல்ல நம்ம சுவாமி தான் முதல் ஸ்டூடெண்டா கோல்டு மெடல் வாங்கினாராம். அப்ப ஸ்ரீபெரும்போதூர் கலாசாலை பிரின்சிபல் சுவாமி ஸ்ரீ உவே ஆசூரி பெரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய ராமானுஜாச்சாரிய சுவாமி, தென்னாச்சாரிய சுவாமி அவர் சாதிச்சாராம், இந்த கலாசாலை ஆரம்பித்து 70 வருஷத்துல இந்த மாதிரி கோல்டு மெடலை யாரும் வாங்கல, இந்த பையன் தான் முதல்ல வாங்கியிருக்கான், இவன் பெரிய வித்வானா வரப்போறான்னு அன்னைக்கே சுவாமி ஆசீர்வாதம் பண்ணினாராம் இவரை. அதுக்கப்புறம் சுவாமி நாவல் பாக்கத்துக்கு எழுந்தருளினார். எழுந்தருளி திருத்தகப்பனாராலே காட்டி கொடுக்கப்பட்டு விசிஷ்டாத்வைத சித்தாந்த பாஸ்கரரா சூரியனாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா சுவாமி சன்னதியில காலக்ஷேபம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சேர்த்து விட்டார். ஐயாவாத்த சுவாமிய சந்தோஷமா ஏத்துட்டார். அப்போ ஐயாவாத்த சுவாமி சன்னதியில போய் முதல்ல சில சாஸ்திர பாடங்கள்லாம் உனக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் காலக்ஷேபம் சாதிக்கிறேன்னு சுவாமி சாதிச்சார். நம்ம சுவாமி போய் பிரார்த்திக்கிறார், அடியனுக்கு காலக்ஷேபம் ஆனோன்னு. காலக்ஷேபத்துக்கு முன்னால சில சாஸ்திர பாடம் சொல்றேன், அப்புறம் காலக்ஷேபம் சொல்றேன்னு சுவாமி சாதிச்சார். சாயங்காலம் 3 மணிக்கு வான்னு சொன்னார். இவர் சரின்னு சேவிச்சுட்டு வந்துட்டார். சாயங்காலம் 3 மணிக்கு போய் சேவிக்கிறார். உனக்கு தர்க்கசாஸ்திரத்துல இது வரைக்கும் என்னென்ன பாடெல்லாம் ஆயிருக்குன்னு சுவாமி கேட்கிறார். இவர் சொல்றார். இதுக்கு அடுத்தது என்ன ஆனோன்னு கேட்டார். அதுக்கு நம்ம சுவாமி பதில் சொன்னார். உடனே ஐயாவாத்த சுவாமி
ப்ரிப்பேர் பண்ணல, புஸ்தகம் பார்க்கல, ஒன்னும் பார்க்கல, மனப்பாடமாவே அடுத்த பாடத்தை நடத்த ஆரம்பிச்சுட்டார். நம்ம சுவாமி அப்படியே மயங்கி போயிட்டார். இப்படியும் ஒரு ஞானம் இருக்க முடியுமா, இப்பேற்பட்ட ஆச்சாரியனிடத்துல வாசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்ததுன்னு ஐயாவாத்த சுவாமின்னா ஒரு தனி மதிப்பு, தனி விசுவாசம், தனி பக்தி நம் சுவாமிக்கு. அவரிடத்துல குறை இருந்த தர்க்கசாஸ்திர பாடங்களை எல்லாம் பூர்த்தியா கேட்டு தர்க்கசாஸ்திரத்துல நீச்சல் அடிக்கக்கூடிய ஞானத்தை சம்பாதித்தார் என்ன சார் சுவாமி. அதன் பிறகு ஒரு வருஷ காலம் மதுராந்தகத்துல ஹிந்து ஹைஸ்கூல்ல வாத்தியாரா உத்தியோகம் பண்ணினார். பண்ணிட்டு இருந்துட்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா காலக்ஷேபம் பண்ண வேண்டியதுதான் முக்கியம். நமக்கு இந்த உத்தியோகம் நமக்கு என்னமோ சரிப்படல, சாஸ்திரம் எல்லாம் வாசிச்சிருக்கோம், காலக்ஷேபம் பண்ணிட்டு சாஸ்திர வாத்தியாரா கலாசாலையில உத்தியோகத்துக்கு போலான்னு சுவாமி திருவுள்ளம் பற்றி நாவல் பாக்கத்துக்கு வந்து ஐயாவத் சுவாமியை சேவித்தார். அப்போ ஐயாவத்த சுவாமியின் இடத்துல பிரார்த்தித்து காலக்ஷேபம் சாதிக்கணும்னு கேட்டார். சுவாமியும் நல்ல ஞானியா நல்ல குணவானா இருக்கக்கூடிய இந்த சிஷ்யனுக்கு அவசியம் காலக்ஷேபம் சொல்றது நமக்கு சந்தோஷம் அப்படின்னு திருவுள்ளம் பத்தி நம்ம சுவாமியினுடைய தோப்பனார் இடத்துல சொன்னார். உன் பையனுக்கு காலக்ஷேபம் சொல்றது எனக்கு சந்தோஷம், அவன் நன்னா வருவான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி தான் காலக்ஷேபத்தை ஆரம்பித்தார். பிரார்த்திச்ச மறுநாள்ல இருந்தே ஐயாவத்த சுவாமி சன்னதியில நம்ம என்எஸ்ஆர் சுவாமிக்கு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் ஆரம்பமாச்சு. ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம்னு சொல்லக்கூடியது 1.5 வருஷத்துல இருந்து 4 வருஷம் வரைக்கும் எவ்வளவு நாள் வேணாலும் போகும், அத்தனை பெரிய காலக்ஷேபம். அப்பேற்பட்ட காலக்ஷேபத்தை 3 மாசங்கள்ல ஐயாவாத்த சுவாமி சாதிச்சார். நம்ம சுவாமியும் கற்பூர புத்தியா புடிச்சுட்டார். அது 3 மாசம்னா 90 நாள் கூட கிடையாது. எல்லா நாளும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்றது இல்ல, அனத்தியன காலங்கள்ல சொல்ல மாட்டா. வேதத்துக்கு என்னைக்கெல்லாம் அனத்தியனமோ அன்னைக்கெல்லாம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்ல மாட்டா. 90 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 60 நாள்லயே ஸ்ரீபாஷ்யத்தை பூர்த்தியா ஆச்சாரியன் சாதிச்சுட்டார், சிஷ்யரும் கிரகிச்சுட்டார். 60 நாள்ல ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிக்கிறது ஐயாவாத்த சுவாமிக்கு பெரிய விஷயம் அல்ல. அவர் ஸ்ரீபாஷ்ய கடல்ல நீச்சல் போடக்கூடியவர், ஸ்ரீபாஷ்யமாகிற ஆகாசத்திலே பிரகாசிக்கக்கூடிய சூரியன். அவர் 60 நாள்ல ஸ்ரீபாஷ்யம் சொல்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அது அந்த சின்ன வயசுலயும் கற்பூர புத்தியா புடிச்சுண்டு நேத்து பாடத்தை இன்னைக்கு அப்படியே ஒப்பிக்க கூடியதான சாமர்த்தியமும் சக்தியும் நம்ம சுவாமிக்கு இருந்ததுதான் ஆச்சரியம். சாதிக்கிறவர் மகாவித்வானா இருந்தாலும் கேட்கிற சிஷ்யனுடைய மேதாவிலாசமும் அப்படின்றத இங்க புரிஞ்சுக்கணும். அப்படி ஸ்ரீபாஷ்யம் நடக்கிறச்ச வழக்கமா காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே சிஷ்யாலாம் வந்து காத்துட்டு இருப்பா ஆச்சாரியனுக்காக. அப்புறம் தான் ஆச்சாரியன் எழுவர். இப்போ மாதிரி சொல்றவா வந்து காத்துட்டு இருந்து வரவா ஒருத்தரா வரதுன்றதெல்லாம் அப்ப கிடையாது. அப்போ ஆச்சாரியன் சில சமயங்கள்ல இவருக்கு ஏதான ஆத்துக்காரியம் இருந்து சிஷ்யரால சமயத்துக்கு வர முடியாது போயிடுத்து, கொஞ்சம் தாமதமாறுதுன்னா ஐயாவாத்த சுவாமி காலக்ஷேபம் ஆரம்பிக்க மாட்டாராம். சிஷ்யாரான ஆரம்பிக்கலாமான்னு பிரார்த்திச்சா, கொஞ்சம் இருங்கோடா, ராமானுஜன் வந்துவிட்டோம், சமயத்துக்கு வந்துடக்கூடியவன், இன்னைக்கு ஏதோ காரியம் இருக்க போல் இருக்கு, பார்த்துட்டு வரட்டும், அவனுக்கு தான் முக்கியமா சொல்லணும்னு அத்தனை ஆசையோட நம்ம சுவாமிக்காக காத்துட்டு இருப்போம். அத்தனை ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக திகழ்ந்தவர் நம் சுவாமி. சில விஷயங்கள்ல ஏதானும் கடினமான சாஸ்திர விஷயங்களை ஆச்சாரியன் பாடம் சொல்லுவார் ஐயாவத்த சுவாமி. அதை சிஷ்யாலாம் தெளிவா புரிஞ்சுட்டு இருக்காளா அப்படின்றதுக்காக சிஷ்யால கேட்பார். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவா. சுவாமி கேட்டு இருந்துட்டு, இப்ப எல்லாரும் பேசாம இருங்கோ, யாரும் குறுக்க பேசாதீங்கோ, நன்னா கவனிங்கோ, அவன் சொல்லுவான் பாருங்க, இப்ப ராமானுஜன் சொல்லுவான் பாருங்க, இப்ப சரியா கண்ணா நீ சொல்லுடா அப்படின்னு நம்ம சுவாமியை பார்த்து சாதிப்பறோம். அப்ப நம்ம சுவாமி ஆச்சாரியன் எப்படி சாதித்தாரோ அதை ஒரு அக்ஷரம் பிசகாம தெல்ல தெளிவா மட திறந்த வெள்ளம் போல சாதிக்கிற போது பாத்தீங்களா, என்னைக்காவது அவன் வரலன்னா அவனுக்காக நான் ஏன் காத்துட்டு இருக்கேன்னு இப்ப உங்களுக்கு புரியுறதா? அதுதான்டா நம்ம ராமானுஜன் அப்படின்னு காலக்ஷேபம் பண்ற சமயத்திலேயே சிஷ்யரை ஆச்சாரியன் கொண்டாடும்படியாக இருந்ததுன்னா நம்முடைய சுவாமியினுடைய ஞானத்தையும் காலக்ஷேபம் பண்ணக்கூடிய ஸ்ரத்தையையும் நாம பார்க்க வேண்டும். இப்படியே ஐயாவாத்த சுவாமி சன்னதியில ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம், பகவத் விஷயம் 3த்தையும் காலக்ஷேபம் பண்ணி முடிச்சார். திருத்தகப்பனாருடைய சம்பந்தமும் வேணும்னு ஆசைப்பட்டு ஐயாவாத்த சுவாமியினுடைய நியமனத்தின் பேர்ல திருத்தகப்பனார் சன்னதியில கீதாபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணினார். திருத்தகப்பனாருக்கு ஸ்ரீ கிருஷ்ண தாத்தையாரிய மகாதேசிகன் திருநாமம். கிருஷ்ணன் அவர் பேரு. பகவத்கீதையை அருளி செய்த கிருஷ்ணநாட்டமாக வாழ்ந்தவர். கண்ணன் அருளி செய்த பகவத்கீதையை அதே கிருஷ்ணனுடைய பெயரை கொண்ட திருத்தகப்பனாரிடத்திலே கீதாபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணினதும் ஒரு ஒற்றுமை. இப்படி நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் பண்ணக்கூடிய ரீதியிலே கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம்னு சொல்லக்கூடிய முக்கியமான 4 சம்பிரதாய கிரந்தங்களையும் 2 ஆச்சாரியால் சன்னதியிலே பிராச்சீனமான முறையிலே ஆச்சரியமா காலக்ஷேபம் பண்ணி முடித்தார் சுவாமி. எந்த பாடத்தை கேட்டாலும் எந்த காலக்ஷேபம் பண்ணினாலும் சுவாமியினுடைய மனசுல அது அப்படியே உடனே பதிஞ்சு போயிடும். எந்த அளவுக்கு பதியும்னா,
கார்த்தால ஐயாவாத்து சுவாமி சன்னதியில எல்லாம் காலக்ஷேபம் கேட்பா. அன்னைக்கு சாயங்காலம் நாவல்பாக்கம் பெருமாள் சன்னதியில சிந்தனை நடக்கும். கார்த்தால என்னென்னலாம் சுவாமி சாதிச்சாரோ அதை சிஷ்யால் ரிவைஸ் பண்றதுன்னு. அப்போ ஒரு காலேஜா ஒரு யூனிவர்சிட்டியா இருந்தா சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இருப்பா. இப்ப எல்லாரும் ஒரே பேட்சா காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கா. அதுல யார் சிந்தனை பண்ணி வைக்கிறது, யார் ரிவிஷன் பண்றதுன்னா, யார் ஞானாதிகாலா யார் கற்பூர புத்தியா இருக்காலோ அவ சொல்லி மத்தவா கேட்டுக்கிறதுன்றது ஒரு வழக்கம் அந்த நாள்ல. அந்த மாதிரி நம்ம என்எஸ்ஆர் சுவாமி அவர் விட 1 வயசு 2 வயசு மூத்தவாளுக்கெல்லாம் கூட சிந்தனை பண்ணி வைக்கக்கூடியதான ஒரு ஞான விலாசத்தோட கூட மேதா விலாசத்தோட கூட குழந்தையிலேயே எழுந்தருளிருந்தார். ஒரு முறை ஐயாவாத்த சுவாமி சாயங்காலம் பெருமாள் சன்னதிக்கு நித்யானுசந்தான கோஷ்டிக்கு போகணுன்றதுக்காக போயிட்டு இருக்கார். அப்போ சுவாமி வர்றது தெரியாம பிராகாரத்துல உட்கார்ந்து சிஷ்யாலாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கா. என்எஸ்ஆர் சுவாமி சிந்தனை சொல்லிட்டு இருக்கார். ஐயாவாத்த சுவாமி எப்படி சொல்றான் பையன்னு கேட்கலான்னு கொஞ்சம் மறைஞ்சிருந்து கேட்கிறார். கேட்ட போது ஐயாவாத்த சுவாமிக்கு அத்தனை ஆச்சரியம், அத்தனை சந்தோஷம். சுவாமி முதல் நாள் கார்த்தால காலக்ஷேபத்துல என்ன சொன்னாரோ அதுல ஒரு வார்த்தை மாத்தாம அப்படியே ரெக்கார்டிங்க போட்டு பிளே பண்றது போல சாதிச்சாராம் என்எஸ்ஆர் சுவாமி. மறுநாள் காலக்ஷேபத்துல சொன்னாராம், இந்த பையனுக்கு காலக்ஷேபம் சொல்றது வீணே கிடையாது, இவனுக்கு காலக்ஷேபம் சொல்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன்னு சொன்னாராம் சுவாமி. அந்த மாதிரி ஆச்சாரியன் சாதிக்கக்கூடியதை கிளிப்பிள்ளையாட்டமா கிரகிச்சுண்டு ஞாபகம் வச்சுண்டு மற்றவாளுக்கு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் பால்யத்திலேயே சுவாமிக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஞானமுடைய சுவாமி, அப்பேற்பட்ட பணிவும் வினயமும் இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமியை பாரத்வாஜ கோத்திரத்திலே களத்தூரிலே வங்கீபுரம் சிவுவே நரசிம்மாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய குமாரத்தியான ஜெயலட்சுமின்னு சொல்லக்கூடிய அம்மாவை நம் சுவாமிக்கு விவாகம் பண்ணி கொடுத்து தன்னுடைய மாப்பிள்ளையாக ஆக்கி கொண்டார். சுவாமி அவளை பாணிகிரகணம் பண்ணிட்டு கிரகஸ்த தர்மங்களை எல்லாம் குறைவில்லாமல் நடத்திட்டு வந்தார். நம் சுவாமிக்கும் திருத்தகப்பனாரை போலவே 5 குமாரத்திகள், ஒரு குமாரர் அவதாரம் பண்ணினா. சுவாமி பெரிய குடும்பி, வகு குடும்பி. ஞானத்திலும் வசந்த ஆத்ம குணத்திலும் மற்றவாளுக்கு பாடம் சொல்லக்கூடியதான குணத்திலும் மற்றவாளுக்கு பரோபகாரம் பண்ணக்கூடிய குணத்திலும் தன்னுடைய திருத்தகப்பனாரை போலவே சுவாமி வளர்ந்துட்டு வந்தார். பித்துஹு சதகுணம் புத்திரஹா, தந்தையை காட்டிலும் பிள்ளை 100 மடங்கு மேலான குணங்களை உடையவன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்திற்கேற்ப நம்முடைய சுவாமியினுடைய திருத்தகப்பனாரை காட்டிலும் சுவாமி ரொம்ப கருணாநிதியாக எழுந்தருளியிருந்தார். கல்யாணமானா விட்டு திரும்ப ஸ்ரீபெரும்புதூர் கலாசாலையில போய் வியாக்கரண சாஸ்திரம் வாசித்து அந்த வியாக்கரண சாஸ்திர பரீட்சையிலும் யூனிவர்சிட்டி லெவல்ல கோல்டு மெடல் வாங்கி முதல் ரேங்க்ல வந்தார். அப்போ சம்ஸ்கிருதம் வாசிச்சா உத்தியோகம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லக்கூடிய நிலைமையில சென்னைக்கு வந்து பெரிய தமிழறிஞரான கீவாஜான்னு சொல்லுவா, கீவா ஜெகநாதன், அவர் கா ஸ்ரீனிவாசாச்சாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய தமிழ் வித்வான்களிடத்துல முறைப்படி தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை எல்லாம் கற்று மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தமிழ் வித்வான் பட்டத்துக்காக எக்ஸாம் எழுதி அதுலயும் கோல்டு மெடல் வாங்கிட்டார் சுவாமி. அப்ப எல்லாரும் ஹிந்தியும் வாசிச்சா, ஹிந்தி பண்ணிட்டு உத்தியோகம் கிடைச்சா போலாம் அப்படின்னு. அப்போ ஹிந்தியிலையும் பிரவேசிகா பரியந்தம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணினார் சுவாமி. அதன் பிறகு விசிஷ்டாத்வைத வேதாந்த சிரோமணின்னு சொல்லக்கூடிய பரீட்சை எழுதி அதுலயும் முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்றார். மீமாம்சா சிரோமணின்னு சொல்லக்கூடிய பரீட்சையிலும் முதல் வகுப்புல தேறினார். இப்படி நியாயம்னு சொல்லக்கூடிய தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சை, வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய 4 சாஸ்திரங்கள் சதுஷாஸ்திரங்கள்னு பேரு. இந்த சதுஷாஸ்திரங்கள்லயும் வித்வானாக இருக்கிறவா ரொம்ப 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 குறைவு. ஒண்ணு ஒரு சாஸ்திரம் மட்டும் வாசிச்சிருப்பா, இல்ல 2 மட்டும் வாசிச்சிருப்பா, இல்ல 3 கூட வாசிச்சிருக்கலாம். 4 சாஸ்திரம்னு சொல்லக்கூடியது 4 வேதத்தையும் அத்தியனம் பண்றதுக்கு சமானம். கடந்த 200 வருஷங்கள்ல திருப்புக்குழி சுவாமி ஸ்ரீகிருஷ்ண தாத்தையாரிய மகாதேசிகன்னு காஞ்சிபுரத்தில் எழுதிருந்தார். அந்த சுவாமிக்கு பிறகு சதுஷாஸ்திர வித்வான் அப்படின்னா நம்ம என்எஸ்ஆர் சுவாமி தான். இப்படி சாஸ்திரம் மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த சாகையான தைத்திரிய கிருஷ்ண யஜுர்வேதத்தையும் பூரணமா அத்தியனம் பண்ணினார் சுவாமி. அதன் பிறகு காசியில சம்பூர்ணானந்தா சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டியில PhD பண்ணி டாக்டர் பட்டமா வாங்கினார். இப்படி சுவாமியினுடைய மேதாவிலாசம், சுவாமியினுடைய வித்யைன்னு சொல்லக்கூடியது நாளுக்கு நாள் அபிவிருத்தியாகின்றே வந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு நம்ம சுவாமியை கேட்டா சுவாமி சாதிக்கக்கூடிய ஒரே வார்த்தை ஆச்சாரிய பக்தி. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்த ஆச்சாரியாளா இருந்தாலும் அவளிடத்துல நான் பண்ணக்கூடிய பக்தி தான் எனக்கு இந்த அளவுக்கு அனுகிரகம் பண்றதுன்னு சுவாமி அடிக்கடி சாதிப்பார். கடைசி வரைக்கும் தன்னுடைய ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்துல தான் நான் இந்த ஸ்திதியில இருக்கேன், இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கேன்னு சுவாமி சொல்லிண்டே வந்தார். அத்தனை நன்றி உணர்வு சுவாமிக்கு உண்டு. இப்படி ஆச்சாரிய பக்தி ஒரு பக்கம், ஞானம் ஒரு பக்கம், ஆச்சாரமும் வினயமும் கூட சுவாமியினிடத்துல குடிகொண்டன. நெருப்பலம்பின் ஆச்சாரம் சுவாமி. இந்த சுவாமியோட நெருங்கி பழகி
இவருடைய நிழல்ல ஒதுங்கினவாளுக்குத்தான் இவருடைய உத்தமமான ஆச்சாரம் நன்னா தெரியும். சாஸ்திரம் சொல்றது பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத்து. ஒருத்தன் எவ்வளவு பெரிய மகாவித்வானா பண்டிதனாக இருந்தாலும் கடைசி மட்டும் அவன் குழந்தையை போலவே பணிவோடு இருக்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா நமக்கெல்லாம் கொஞ்சம் வாசாலே மண்டகர்வம் வந்துடுறது. ஏதோ 2 உபன்யாசம் பண்ணா கொம்பு முளைச்சுடுறது, நமக்கு அகங்காரம் வந்துடுறது. ஆனா இப்பேற்பட்ட ஆச்சாரிய புருஷரா ஞான பாஸ்கரராக இருந்தும் கடைசி மட்டும் சுவாமி குழந்தைய போலவே இருந்துருந்தார். இது சத்தியம். அத்தனை பேரும் பார்த்திருக்கா சுவாமிய. சுவாமியை பிடிக்காதவான்னு ஒருத்தர் கிடையாது, சுவாமியை குறை சொன்னவான்னு ஒருத்தர் கிடையாது. அத்தனைக்கும் காரணம் இப்படி வசந்த வம்சத்துல பிறந்து வசந்த ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட வசந்த ஞானத்தோடு கூட மகா ஆச்சாரியர்களிடத்துல சம்பந்தம் இருந்தாலும் குழந்தையை போல பணிவாக இருக்கிறாரே. வித்யா வினய சம்பன்னகான்னு சொல்லுவா. வித்யா ததாதி வினயம். ஒருத்தனுக்கு கல்வி ஞான தரணும்னா பணிவ தரணும். அப்படி பணிவ தராத கல்வி பிரயோஜனம் இல்லாததுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி மகா கல்வியோட மகா ஞானத்தோட மகானா இருந்த நம் சுவாமி குழந்தையை போல பணிவோடவும் இருந்தார்னு சொல்லக்கூடியது ஒரு சேராத சேர்த்தி. பொதுவா மகா வித்வானா இருக்கிறவா எல்லாரும் பணிவா இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா ரெண்டுமே சுவாமியினிடத்துல குடிகொண்டதுன்னு பல மகா வித்வான்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி வசந்த வம்சத்திலே பிறந்து ஆஜன்ம சுத்தரா பிறந்ததிலிருந்து பரம பவித்திரரான நம் சுவாமி குழந்தையிலிருந்து பொறாமை இல்லாதவர், கல்லங்கபடம் இல்லாதவர், பட்டாட்டோபம் இல்லாதவர், தன் பெருமையை தானே தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதவர், பிறர் யாரானும் புகழ்ந்தாலும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டார். தன்னுடைய தாத்தாவை போல தன்னுடைய அப்பாவை போல ஆச்சார அனுஷ்டானங்கள்ல இருந்து வழுவாமல் கடைசி வரைக்கும் எழுந்தருளிருந்தார் சுவாமி. நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாள் இல்லையோ, அதுக்கு உதாரணமா நம்ம சுவாமியை சொல்லலாம். நம்ம சுவாமியினுடைய திருத்தகப்பனாரை பத்தி சமீபத்தில் எழுந்தருளிருந்த நம்முடைய சுவாமியினுடைய பங்காளி சிவுவே வலையப்பேட்டை ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகாவித்வான், அந்த சுவாமி சாதிக்கிற போது ஆத்மகுண பூர்த்தியும் சாத்விகத்தையும் இவாளுடைய குடும்ப சொத்துன்னு எழுதியிருக்கார். என்ன சார், சுவாமியினுடைய திருத்தகப்பனார் 100க்கு மலர் போட்டா அந்த மலர்ல வலையப்பேட்டை சுவாமி எழுதியா இருக்கு. ஆத்மகுண பூர்த்தியும் சாத்விகாலா இருக்கிறதும் இவாளுக்கு பரம்பரை சொத்து, குடும்ப சொத்து. அதே மாதிரி இந்த சுவாமி இருக்கார் அப்படின்னு தோப்பனார் எழுதினார். திருக்குமாரரான நம் சுவாமியும் திருத்தகப்பனாரை போல அத்தனை சாத்விகி, அத்தனை ஆத்ம குணங்கள் நிறைந்தவர். இப்படி கூரத்தாழ்வானை போலே முக்குறும்பறுத்தவர். வசந்த குலத்தில் பிறந்தோம், நாவல் பாக்கத்திலே தாத்தாச்சாரிய வம்சத்திலே பிறந்தோம் என்கிற அகங்காரம் சுவாமிக்கு துளியும் கிடையாது. ஆச்சாரியர்களாலேயே பாராட்டப்பட்ட மாணவன் என்கிற வித்யா கர்வமும் கிடையாது. சுவாமி சின்ன வயசுல ஏழ்மையில இருந்தாலும் பெரிய பெரிய உத்தியோகங்களுக்கெல்லாம் போய் தன சமிருத்தியோட இருந்தார். அப்படி இருந்தாலும் அந்த பணச்செருக்கும் சுவாமியிடத்துல கிடையாது. கூரத்தாழ்வான போல முக்குறும்பறுத்தவர் சுவாமி. சுவாமி பண்ணின உத்தியோகங்கள்னு பார்த்தா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஓரியன்டல் மேன்ஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரியில சான்ஸ்கிரிட் பண்டிட்டா இருந்துட்டு ஒரு 14 புத்தகங்களை ப்ரூஃப் பார்த்து வெளியிட்டார் சுவாமி. அது பெரிய சாதனை. சுவாமி வாசிக்கிறச்சையும் சரி, உத்தியோகம் பண்றச்சையும் சரி, யாரானும் சாஸ்திரம் வாசிட்டு இருந்தா அவளுக்கெல்லாம் சிந்தனை சொல்லக்கூடிய வாய்ப்பு எப்ப கிடைச்சாலும் அவளுக்கு சிந்தனை சொல்லிட்டே இருப்பார். அதனால தன்னுடைய ஞானத்தை பல மடங்காக பெருக்கி கொண்டார் சுவாமி. பூனாவுல டெக்கான் காலேஜ்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் சம்ஸ்கிருத பண்டிட்டா இருந்தார் சுவாமி. அங்க போய் பெரிய பெரிய பண்டிதாலோட எல்லாம் சாஸ்திர விசாரம் பண்ணினதுல சுவாமியினுடையதான சாஸ்திர பாண்டித்யம் பட்ட தீட்டின வைரம் போல ஆச்சுன்னு சுவாமியே சாதிப்பார். பூனால இருந்து திருப்பதிக்கு வந்தார். திருப்பதிக்கு வந்து ராஷ்டிரிய சம்ஸ்கிருத வித்யாபீட்டத்துல சேர்ந்தார். ரிசர்ச் அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்த சுவாமி. அங்க ரிசர்ச் அசிஸ்டண்டா இருந்துட்டு அந்த உத்தியோகத்துல இருந்து லெக்சரா ஆகாம நேரவே சுவாமிக்கு ரீடர்னு சொல்லக்கூடிய போஸ்ட் கொடுத்துட்டா. அத்தனை தூரம் சுவாமியினுடைய கைங்கரியம் இருந்தது. ரீடரா இருந்துட்டு பேராசிரியர்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஸரா இருந்துட்டு டைரக்டா சுவாமிக்கு ஹெச்ஓடி ஆகாமேயே பிரின்சிபல் போஸ்ட் கிடைச்சது. அத்தனை பெரிய சர்வீஸ் சுவாமியினுடையது. நம்ம சுவாமியினுடையதான ஞானம், அடக்கம், பண்பு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டல் காலேஜா இருந்த சுவாமி உத்தியோகம் பண்ணிருந்த காலேஜ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸுக்கு ப்ரமோட் பண்ணி அதனுடைய முதல் வைஸ் சான்சலரா நம்ம சுவாமியே ப்ரமோட் பண்ணா. அதனால தான் பிரின்சிபலா இருந்த அந்த காலேஜுக்கு தான் முதல்ல ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்டா வேலைக்கு போன அந்த காலேஜுக்கு சுவாமி வைஸ் சான்சலரா வந்தார் அப்படின்னு சொன்னா அது வரலாற்றில் எங்கேயும் பார்க்க முடியாத விஷயம். இப்படி ஒரு 30-32 வருஷ காலம் அந்த காலேஜ்ல உத்தியோகம் பண்ணிட்டு 1993 சுவாமி ஓய்வு பெற்றார்.
அப்போ ஒரு 30-32 வருஷ காலம் திருப்பதியிலே திருவேங்கடமுடையானுடைய திருவடிவாரத்திலே எழுந்தருளி இருந்து கொண்டு தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை விடாமல், உத்தியோகத்தையும் விடாமல், பல புஸ்தகங்களை எழுதி கொண்டு, பல மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டு, பலர் வாழ்விலே விளக்கேற்றி வைத்துக் கொண்டு, பல சிஷ்யாளுக்கு காலக்ஷேபமும் சொல்லிக் கொண்டு, சமாசிரயண பரநியாசங்களும் பண்ணி கொண்டு வந்தவர் சுவாமி திருப்பதியிலே எழுந்தருளி இருந்த அந்த 30 வருஷ காலம் நம் சம்பிரதாயத்தினுடைய திருப்பதியினுடைய பொற்காலம்னு சொன்னால் அது மிகையாகாது. சுவாமியால ஞானம் சம்பாதித்தவா கணக்கில்லாத பேர், சுவாமியினிடத்துல சமாசயனம் பண்ணிண்டவா கணக்கில்லாதவா, சுவாமி சன்னதியில பரநியாசம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போனவா போறவா கணக்கில்லாதவா, சுவாமி கிட்ட காலக்ஷேபம் கேட்டு வித்வான்களா ஆனவர்கள் அநேகம் பேர். இன்னைக்கும் சுவாமியினுடைய காலக்ஷேப கோஷ்டியில் அன்வைத்த வித்வான்கள்லாம் நிறைய பேர் சுவாமிகளா இருந்துருக்கா. இப்படி திருவேங்கடமுடையான் திருவடிவாரத்துல 32 வருஷங்கள் ஆச்சரியமாக கழித்தார் சுவாமி. அதன் பிறகு பாண்டிச்சேரியில பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டாலஜின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட்ல இருந்து அந்த அதிகாரிகள் வந்து சுவாமியை பிரார்த்திச்சா. எங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு சுவாமி கௌரவ பேராசிரியரா இருந்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சா. அவளுடைய பிரார்த்தனையை ஏத்துண்டு அதுல இருந்து பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்ல போய் உத்தியோகத்துக்கு சேர்ந்து சாப்த போத மீமாம்சான்னு சொல்லக்கூடிய ஒரு மகிமை வாய்ந்த சாஸ்திர கிரந்தத்தை எழுதி முடிச்சார். அது பெரிய சாதனை சுவாமி பண்ணது. அந்த புஸ்தகத்திற்காகவே சுவாமிக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட் தரக்கூடிய ஹை கிளாஸ் அவார்டான செவாலியர் அவார்டுன்னு சொல்லக்கூடிய அவார்டை சுவாமிக்கு கொடுத்தா. அந்த அவார்டு வாங்குறதுன்றது நம்ம இந்தியாவில் பாரத ரத்னா அவார்டு வாங்குற மாதிரி. அந்த அவார்டு வாங்கிக்கிறவா யாரா இருந்தாலும் பிரெஞ்சுக்கு போய் அவளுடைய இன்ஸ்டியூட்ல தான் வாங்கிக்கணும். ஆனா நம்மளவா வெளிநாடுகளுக்கு போறது இல்ல, அந்நிய தேச சஞ்சாரம் பண்றது இல்லைன்றதுனால சுவாமி அங்கெல்லாம் வரமாட்டேன்னு விட்டார். எனக்கு அந்த விருதம் வானான்னு விட்டார் சுவாமி. சுவாமியினுடைய ஞானத்துக்கு அந்த விருதை கொண்டாந்து சுவாமி திருவடியில சமர்ப்பிச்சாதான் எங்களுக்கெல்லாம் மனசாரோன்னு சொல்லி அவ என்ன பண்ணினா, சுவாமி பிரான்ஸுக்கு வரவே வேண்டாம், நாங்க எங்களுடைய பிரான்ச்சுக்கு பாண்டிச்சேரிக்கு வரோம், சுவாமி எங்க இருக்காரோ சுவாமி காலடிக்கு நாங்க வந்து அந்த விருதை சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லி சுவாமி உத்தியோகம் பண்ணிட்டு இருந்த பாண்டிச்சேரி பிரான்ச்சுக்கு வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பிளைட்ல வந்து சுவாமிக்கு அந்த விருதத்தை சமர்ப்பித்து சுவாமி செவாலியர் அவார்டு வாங்கினார். அந்நிய தேசத்தினுடைய வசந்த அவார்டா இருக்கக்கூடிய இந்த அவார்டை நம்ம சுவாமியை தேடி வந்து கொடுத்தாலே இதை கொண்டாடுறதுக்காக நிறைய பாராட்டு விழாக்கள் தேசமெல்லாம் நடந்தது. அப்போ அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, திருப்பதி தேவஸ்தானத்துக்காரா நாவல்பாக்கம் கிராமத்துக்கு போய் சுவாமிக்கு அவ ஊர்ல பாராட்டு விழா பண்ணி சுவாமியை புகழ்ந்து பேசி சுவாமிக்கு நிறைய சன்மானம் பண்ணினா. அப்போ செவாலியர் மலர்னு ஒரு மலர் வெளியிடப்பட்டது. அது சுவாமியினுடைய வியாசங்கள்லாம் கூட வந்திருக்கு அதுல. இப்படி சுவாமியினுடைய பெருமையை சொல்லிண்டே போலாம். பாண்டிச்சேரி வாசத்திற்கு பிறகு தன் குமாரர் ஆத்துல பெங்களூர்ல எழுதிருந்தார். அதுக்கப்புறம் குமாரர் ஆத்துல குமாரர் உத்தியோகம் கிடைச்சு பாம்பேக்கு போனா விட்டு பாம்பேல போய் எழுதிருந்தார் சுவாமி கடைசி மட்டும். அப்பப்போ மெட்ராஸுக்கு எழுதினாரானா நங்கநல்லூர்ல தன்னுடைய திருமாலைகளை எழுந்தருளி இருப்பார். அங்க வந்து ஆசிரியக்கிற சிஷ்யாளுக்கு சமாசிரயணம் பரநியாசம் காலக்ஷேபம் எல்லாம் ஆகும். இப்படி கடைசி மட்டும் மற்றவாளுக்காகவே சுவாமி. நியாய சித்தாஞ்சனம்னு சொல்லக்கூடியது சுவாமி தேசிகனுடையதான கிரந்தம். அந்த கிரந்தத்தை பரப்பணுன்றதுக்காக திருக்குடந்தாண்டவன் 1970 ஒரு பரீட்சை நடத்தினார். நியாய சித்தாஞ்சன பரீட்சை. பரீட்சைன்னா ஓரல் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் ரெண்டும் உண்டு. அதை பத்தி வாயில யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலும் சொல்லணும். பேப்பர்ல கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதுறாப்புல எழுதணும். இந்த 2 பரீட்சையிலையும் நம்ம என்எஸ்ஆர் சுவாமி தான் முதல் வந்தார். இதுல ஒரு பெருமை என்னன்னா, எக்ஸாமினர்ஸ் யாருன்னு பார்த்தா மகாவித்வான் டிடி தாத்தாச்சாரிய சுவாமி, அபினவதேசிக உத்தமூர் சுவாமி, மதுராந்தக சுவாமி, திருக்குடந்தாண்டவன், பண்டித ரத்னம் அண்ணாதூர் இஎஸ் வரதாச்சாரிய சுவாமி, இந்த 5 சிங்கங்களும் தான் பரீட்சாதிகாரிகள் எக்ஸாமினர்ஸ். இவன் 5 பேரும் மாறி மாறி கேள்வி கேட்கிறா, வழிய கேள்வி கேட்கிறா. எல்லா கேள்விக்கும் குழந்தை சாமர்த்தியமா பதில் சொல்றது. அப்போ 100க்கு 100 மார்க் போட்டலாம் சுவாமிக்கு. சாஸ்திரத்துல போடுற வழக்கம் இல்ல, இருந்தாலும் போட்டாலாம். அப்படி பர்ஃபார்ம் பண்ணார் சுவாமி. அப்போ திருக்குடந்தாண்டவன் சாச்சாராம், இந்த வருஷம் சுவாமி தேசிகனுடைய நியாய சித்தாஞ்சன பரீட்சை வச்சோம், அடுத்த வருஷம் சுவாமி தேசிகனுடைய தத்துவமுக்தா கலாபத்துல ஒரு பரீட்சை வைக்கணும் அப்படின்னு திருக்குடந்தாண்டவன் சாச்சாரம். அப்ப உத்தமூர் சுவாமி சாச்சாரம் திருக்குடந்தாண்டவன், அடியேன் அடுத்த வருஷம் தத்துவமுக்தா கலாப பரீட்சை வைக்கவே வேண்டாம், அந்த தத்துவமுக்தா கலாப பரீட்சையினுடைய கோல்டு மெடல ஃபர்ஸ்ட் பிரைஸை இப்பவே இந்த பையனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சுவாமியை பார்த்து சொன்னாராம். அத்தனை தூரம் இவருடைய பாண்டித்யத்துல உத்தமூர் சுவாமிக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அப்படி அனுகிரகம் பண்ணினா பெரியவா தன்ன அப்படின்னு சுவாமி அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி சங்கரமடம் சுவாமி அப்ப இருந்தவர் மீமாம்சா சாஸ்திரத்துல பரீட்சை வச்சார். திருப்பதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காலாஸ்திரியில பரீட்சை நடந்தது. அகில பாரதிய தேச சாஸ்திர சபான்ற சபா மூலமா நடந்த அந்த பரீட்சையில
நம்ம சுவாமி ஸ்டேட் லெவல்ல முதல் மாணவரா வந்தார். அப்ப அவருக்கு விசேஷமான சம்பாவனை எல்லாம் பண்ணி இப்படி ஒரு ஞானம் இருக்கக்கூடிய பையனை ஸ்டூடெண்ட் தசையிலேயே நாங்க பார்க்கலன்னு சொல்லி எல்லாம் அனுகிரகம் பண்ணினாலாம். நம்ம சுவாமிக்கு பல சபைகள்ல, பல மடங்கள்ல, பல ஆசிரமங்கள்ல பல பெருமைகள் கிடைச்சுட்டே வந்தது. அதுல முக்கியமா சுவாமி அடிக்கடிக்கு நினைச்சுக்கிறது, 1950 சுவாமி முதல்ல தன்னுடைய 22வது வயசுல திருவள்ளூர்ல அகோபில மடத்துல ஸ்ரீமதி இஞ்சிமேடு ஐசிங்கர் 42ஆம் பட்ட ஐசிங்கர் சன்னதியில ஸ்ரீபாஷ்ய வித்வத் சதஸ்ல முதல்ல சதஸ்ல வாக்கியார்த்தம் சொல்றார் சுவாமி. அப்போ சுவாமி சொன்ன விஷயத்தை கேட்க ஆரம்பித்த உடனே ஐசிங்கர் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொன்னாராம், வித்வான்கள் யாரும் இந்த பையனை கேள்வி கேட்க வேண்டாம், குறுக்க யாரும் பேச வேண்டாம், பேசாம அந்த பையன் சொல்றத முழுசா கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிமேடு ஐசிங்கர் சுவாமி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஸ்ரத்தையா கேட்டு இருந்தாராம். கேட்டு முடிச்சுட்டு கடைசியில இஞ்சிமேடு ஐசிங்கர் சாச்சாராம், ஒரு கேள்விக்கும் இந்த பையன் சொல்லக்கூடிய பரிஷ்காரமும் பதிலும் இவ்வளவு அபூர்வமா, எங்கேயும் கேட்காத விஷயமா, இவ்வளவு கடினமான விஷயங்களுக்கும் இவ்வளவு சுலபமா ஆழமா பதில் சொல்றானே, இந்த பையனுக்கே இந்த வயசுலயே இவ்வளவு ஞானம் இருக்கும்னா இந்த பையனுக்கு உபதேசம் பண்ணின ஆச்சாரியருடைய ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம சுவாமியை பார்த்து, யாருண்டப்பா கண்ணா உனக்கு காலக்ஷேபம்னு கேட்டாராம். அடியனுடைய ஆச்சாரிய சார்வபௌமர் ஸ்ரீ உவே நாவல்பாக்கம் ஐயா சுவாமியினிடத்துல ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம்னு நம்ம சுவாமி சொல்லிருக்காரு. அப்போ பக்கத்துல மகாவித்வான் பெருக்காரண சக்கரவர்த்தி ஆச்சாரிய சுவாமி இருந்தாராம். அவரண்ட இஞ்சிமேடு ஐசிங்கர் சாட்சியராம், இந்த பையனே இவ்வளவு நன்னா சொல்றானே, இந்த பையனோட ஆச்சாரியர் ஐயா சுவாமிக்கு எவ்வளவு பாண்டித்யம் இருக்கணும்னு நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஐயாவத்த சுவாமியையும் நம்ம சுவாமியையும் ஆச்சரியமா புகழ்ந்தாராம் ஐசிங்கர். அப்படி போன இடத்துல எல்லாம் இவர் யார் ஸ்டூடெண்ட்னு கேட்டு அது மூலமா ஆச்சாரியருக்கு பெருமை ஏற்படுகிற ரீதியிலே இவருடைய ஞானம் இருந்ததுன்னு சொன்னால் ஆச்சாரியனுடைய பேர் சொல்லும் பிள்ளையாக சுவாமி வளர்ந்துட்டு வந்தார் அப்படின்றது சத்தியம். சாஸ்திரம் சொல்றது, குரும் பிரகாஷயே தீமான், நம்முடைய ஆச்சாரியனுடைய புகழை உலகத்திலே நாமெல்லாம் பரப்பணும். நாமெல்லாம் பரப்புறோமோ இல்லையோ, இந்த சுவாமி மாதிரி மகான்கள் பரப்பின்றிருக்கா, மறைந்தும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மந்திராலயத்துல ராகவேந்திர சுவாமி ஒரு சதஸ் நடத்தினார். அந்த சதஸ்ல சாஸ்திர விஷயங்கள் சொல்றதுக்காக திருப்பதியிலிருந்து ஒரு 5-6 வித்வான்களை வர சொல்லி லெட்டர் போட்டிருந்தா. அதுல நம்ம சுவாமி ஒருத்தரா போயிருந்தார். எல்லாரும் விஷயம் சொல்லிட்டு இருக்கா. நம்ம சுவாமியினுடைய டர்ன் வந்தது. சுவாமி கங்கா பிரவாகம் போல அப்படியே வந்து சலனமே இல்லாம மழை பொழிகிற மாதிரி சாஸ்திர விஷயங்களை எல்லாம் அப்படியே கம்பீரமான விஷயங்களை எல்லாம் கூட சுலபமா சொல்லிட்டு இருக்காரு. அவ மேல 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 மடக்கி கேள்வி கேட்கிறா சுவாமிய. ஏன்னா சின்ன பையனா இருக்கான், இவ்வளவு ஞானம் இருக்கு, ஞானத்தை இன்னும் பெருக்கலாம், எத்தனை ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக மாறி மாறி பரிசோதனை பண்றா. யார் கேள்வி கேட்கிறான்னா, ஏதோ பேருக்கு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா இல்ல, மகா தார்க்கிகாலா தர்க்கசாஸ்திரத்துல நீச்சல் போடக்கூடிய சிம்மங்கள் அங்க இருந்த சுவாமிகள் அப்போ மாத்வாள்லாம். அவ மாறி மாறி கேள்வி கேட்கிறா. எல்லாருடைய கேள்விக்கும் அசராமல் சரியான பதில் சொன்னார் சுவாமி. அப்ப எல்லாரும் சுவாமியை ரொம்ப கொண்டாடினாலாம். இவர் ஸ்ரீ வைஷ்ணவர், அது மாத்வ மடம். பொதுவா மாத்வ மடத்துல மாத்வாளுக்கு தான் விசேஷ சம்பாவனை, விசேஷ கௌரவம் எல்லாம் பண்றது வழக்கம். எல்லா மடங்களையும் அப்படிதான், நம்ம மடத்துலயும் அப்படிதான். ஆனா அந்த மந்திராலய மடத்து சுவாமி இவர் ஸ்ரீ வைஷ்ணவரா இருந்தாலும் சபையில சொன்னாராம், இவர் மாத்வரா இல்லைன்னாலும் பரவாயில்ல, இவருடைய விஷயம் இருக்க, இந்த மாதிரி தர்க்கசாஸ்திர விஷயத்தை நான் என்னைக்கும் கேட்டதே இல்ல, இவருடைய திருத்தகப்பனார இவர் உருவத்துல பாக்குறேன், அவரோட ஞானம் அப்படியே இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வித்வான்கள் எல்லாரையும் விடவும் நம்ம சுவாமிக்கு டபுள் மடங்கு சம்பாவனை பண்ணி விசேஷமா தங்க காப்பெல்லாம் போட்டு சுவாமிக்கு சால்வை எல்லாம் போத்தி அவரை வந்து அனுகிரகிச்சாராம். அனுகிரகிச்சுட்டு சுவாமி இடத்துல சபையிலே ஒரு வார்த்தையை கேட்டாராம், உங்களுக்கு என்ன சௌகரியம் வேணாலும் எவ்வளவு சம்பளம் வேணாலும் கொடுக்குறோம், திருப்பதியில பண்ணிட்டு இருக்கிற உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டு மந்திராலயத்துக்கு நம்ம மடத்துக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் தர்க்கசாஸ்திர பாடம் சொல்ல முடியுமான்னு கேட்டாராம் சுவாமியே. அத்தனை தூரம் நம்ம சுவாமியினுடைய பாண்டித்யம் இருந்ததுன்னு சொன்னால் அது சுவாமியினுடைய பெருமை. சாட்சாத் ஸ்ரீபாஷ்யக்காரரை போல ஞானியா இருந்திருக்காருன்றது புரிஞ்சுக்கணும் நாம. அதுக்கு அடுத்த வருஷம் அந்த மாத்வ சுவாமி வருஷத்துக்கு ஒரு வித்வானுக்கு விசேஷமா சம்பாவனை பண்ணி ஒரு அவார்டு கொடுத்து தங்களோட கையில் சிங்கம் கொண்ட தொழா போனார். முதல் வருஷம் அந்த மந்திராலய மடத்தினுடைய வித்வான், ஆஸ்தான வித்வான் ஒரு வயசான மாத்வ சுவாமிக்கு அந்த அவார்டு கொடுத்தா. அடுத்த வருஷமே இமிடியேட்டா நம்ம சுவாமியை கூட்டும் நம்ம சுவாமிக்கு தான் அந்த அவார்டு பண்ணினான். அப்ப சுவாமிக்கு என்ன வயசுன்னா வெறும் 42 வயசு. 42 வயசுலேயே வாழ்நாள் சாதனையாளர் விருதெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சுவாமியினுடைய பாண்டித்யம் இருந்தது. அதுல இருந்து தொடர்ந்து 30 வருஷ காலம் மந்திராலய மடத்துக்கு அவளுடைய எல்லா சதசுக்கும் போய் சுவாமி விஷயம் சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவாளுக்கு பரீட்சை கொடுத்து அத்தியட்சராகவும் எழுதிருந்தார்.
அந்த மாதிரி சுவாமி இடம் பெறாத சதஸே கிடையாது. அவர் மாணவரா இருந்த தசையில அவர் போய் விஷயம் சொல்லாத சதஸ் கிடையாது. அவர் ஆச்சாரியரானா விட்டு அவர் அத்தியட்சம் வகிக்காத தலைமை தாங்காத சதஸே கிடையாது. அகோபிலமட சதசாட்டம், ஆண்டவனாசிரம சதசாட்டம், பவுண்டரிகபுரம் ஆசிரம சதசாட்டம், பரகாலமட சதசாட்டம், மந்திராலயமோட சதசாட்டம், எந்த சதசா இருந்தாலும் அங்க சுவாமி அத்தியக்ஷரா தலைவரா இருப்பார், பரீட்சாதிகாரியா இருப்பார். அந்த பெருமை சுவாமிக்கு உண்டு. இப்படி அத்தியக்ஷாலா இருக்கக்கூடிய சுவாமிகள் இருக்காலே மகான்கள், அவளுக்குள்ள வாதங்கள்லாம் நடக்கும். அப்படி நடக்கிறச்ச பரகாலமடத்த ஆஸ்தான வித்வானா அண்ணாதூர் ஈயுண்ணி வரதாச்சாரிய சுவாமின்னு எழுதிருந்தார். பண்டித ரத்னம் ES வரதாச்சார சுவாமின்னு. அவர் மீமாம்சா சாஸ்திரத்துல கரகண்டவர். மீமாம்சா சாஸ்திரத்துல அவரை மாதிரி விருதுகள் வாங்கினவாலே கிடையாது. அவர் நம்ம சுவாமியோட இந்த பையனுக்கு மீமாம்சா சாஸ்திரம் நன்னா வரது, இவனோட நான் வாதம் பண்றேன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுவாராம். யார் வாதம் பண்ணினாலும் அந்த சுவாமிகிட்ட தோத்துடுவா, இவர் மட்டும் சலிக்காம வாதம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் அந்த சுவாமி சதஸ்ல சொன்னாராம் பரகாலமடத்துல, என்னோட யார் வாதம் பண்ணாலும் 10 நிமிஷத்துக்கு மேல தோத்து போய் என்னை விட்டுருங்கன்னு போயிடுவா, இந்த பையன் மட்டும்தான் சலிக்காம என்னோட கூட பிரதிவாதம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கொண்டாடி நம்ம சுவாமிய வெகுவா கொண்டாடினாராம். நம்ம சுவாமிக்கு தோல்வின்றது என்னைக்கும் எங்கேயும் ஏற்பட்டதே இல்லை. எல்லா இடத்துலயும் வெற்றியே கண்டவர் சுவாமி. 1994 டால்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனத்துல ஸ்ரீ வாணி அலங்கரணம்னு ஒரு பெரிய அவார்டை சம்ஸ்கிருதத்துல பெரிய பண்டிதாலா இருக்கிறவாளுக்கு கொடுக்கறதுன்னு அப்போ இருந்த பிரதம மந்திரியை வச்சு PV நரசிம்மராவை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினான். அப்போ அந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்ச முதல் வருஷத்துல, அந்த அவார்டு ஆரம்பிச்ச முதல் வருஷத்துல நம்ம சுவாமிக்கு தான் அந்த அவார்டு கிடைச்சது. அப்ப நரசிம்மராவ் சொன்னாராம், பொதுவா இவர் கையால விருது வாங்கிட்டேன் அப்படின்னு விருது வாங்குறவாளுக்கு தான் பெருமை. இங்க பிரதம மந்திரியா இருக்கக்கூடிய நான் சொல்றேன், இவருக்கு இந்த விருதை சமர்ப்பிக்கிறதுனால எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னாராம். இது இங்க மட்டுமல்ல, சுவாமிக்கு எந்த விருது யார் கொடுத்திருந்தாலும் எல்லா இடத்துக்கும் பொருந்தும். சுவாமி ஆட்டமா பாடம் சொல்றவா ஒருத்தரை பார்க்க முடியாது. சுவாமி வாசிக்கிற போதே மற்றவாளுக்கு ரிவிஷன் பண்ணி வைக்கக்கூடிய சிந்தனாச்சாரியனாக இருந்தார். சுவாமி பாடம் சொன்ன வாத்தியாரா இருக்கிறச்ச சுவாமி கிளாஸ்ல ஃபெயில்ன்றதே கிடையாது. சுவாமியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ல புவர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி பிரிக்கவே மாட்டார் சுவாமி. எவ்வளவு கடினமான சாஸ்திர விஷயத்தையும் எல்லோருக்கும் சுலபமா புரியும்படியாக சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உண்டு சுவாமிக்கு. சுவாமி ஆச்சாரியனாக காலக்ஷேபம் சாதித்த பிறகும் கூட சுவாமியினிடத்துல காலக்ஷேபம் பண்ணவா எல்லாருக்கும் அந்த விஷயத்தை எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி ஆழமா அவ மனசுல பதிய வைக்கக்கூடிய சாமர்த்தியம் சுவாமிக்கு உண்டு. ஏதோ காலக்ஷேபத்துக்கு 10 பேர் போனா 2 பேருக்கு புரிஞ்சுது, 8 பேர் புரியலன்றதே சுவாமி கிட்ட கிடையாது. யார் காலக்ஷேபம் பண்ணாலும் அவ காலக்ஷேபம் சொல்லக்கூடிய வித்வான்கள் ஆயிடுவா. ஆயிருக்கா, இருந்துருக்கா. இப்ப இன்னைக்கும் சுவாமியினிடத்துல காலக்ஷேபம் பண்ணவா, சுவாமியினிடத்துல பாடம் கேட்டவா எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வாத்தியார்களா இருந்துருக்கா, காலக்ஷேப அதிகாரிகளா இருந்துருக்கா, சதஸ்ல வாக்கியார்த்தம் சொல்றவாளா இருந்துருக்கா, சமாஸ்திரீன பரநியாசம் பண்ணி இருக்கிற ஆச்சாரியாலா இருந்துருக்கா, பிரசித்த உபன்யாசகாலா இருந்துருக்கா. இப்படி சுவாமியினுடைய ஞானதானம்னு சொல்லக்கூடியது சாட்சாத் லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அனுகிரகம்னு தான் சொல்லணும். இப்படி வாயால சொல்லி வைக்கிறது மட்டும் இல்லாமல் எழுத்துலையும் சுவாமிக்கு சமானமானவா கிடையாது. சுவாமி ஒரு கட்டுரை எழுதினாலே அந்த கட்டுரையை வாசித்தாலே எல்லா விஷயங்களும் புரிஞ்சு போயிடும். சுவாமி நிறைய சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சுவாமியினுடைய வியாக்கியானம் இல்லாம இன்னைக்கு வாசிக்க முடியாது. பல யூனிவர்சிட்டிஸ்ல சாஸ்திர பாடங்களுக்கு சுவாமியினுடைய வியாக்கியானத்தை தான் சிலபஸா வச்சிருக்கா ஆல் ஓவர் த இந்தியா. அந்த மாதிரி சாஸ்திர ஞானம் சுவாமிக்கு உண்டு. சுவாமியினுடைய எழுத்து அத்தனை சுலபமா இருக்கும். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யக்காரரை சொல்றச்ச அவிஸ்திருதாசு கம்பீராக ராமானுஜ முனேர்கிரகான்னு சொல்லுவா. அதாவது ராமானுஜருடைய எழுத்து, அவருடைய புஸ்தகங்கள்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்பீரமா ஆழ்ந்த அர்த்தங்களை கொண்டதா இருக்கும். ஆனா சுருக்கமா இருக்குமா. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தனி ஞானம் வேணும், காலக்ஷேபம் இல்லாம புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்ம ராமானுஜர், நம்ம சுவாமியினுடைய எழுத்து இருக்க, அதுக்கு காலக்ஷேபமும் வேண்டாம், பாடமும் நடத்த வேண்டாம். சுவாமியினுடைய வியாக்கியானத்தை, சுவாமியினுடைய புஸ்தகத்தை வாசிச்சாலே வாசிக்கிறவாளுக்கு தானா புரிஞ்சு போயிடும். ராமானுஜரை போல ஆழ்ந்த விஷயங்களை, கம்பீரமான விஷயங்களை, சாஸ்திர விஷயங்களை, வேதாந்த விஷயங்களை சாதிப்பதாக இருந்தாலும் கூட படிக்கிறவாளுக்கு தானாவே செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா புரியும்படியான சுலபமான ரீதியில் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் நம் சுவாமி. சுவாமி எதுக்கு எந்த ஊர்ல போய் தங்கியிருந்தாலும், உத்தியோகத்துக்காகவோ வேற காரியத்துக்காகவோ ஏதான ஒரு ஊருக்கு போய் தங்கினாரானா எப்போ சுவாமி இங்க வருவார், எப்ப சமாசயனம் பண்ணிக்கலாம், பரநியாசம் பண்ணிக்கலாம், ஏதாவது காலக்ஷேபம் பண்ணலாம், சந்தேகம் கேட்கலாம்னு பல பேர் காத்துருந்து சுவாமியை வந்து ஆசிரியப்பா. அப்படி சுவாமியால திருப்பதியில எத்தனையோ பேர் பலன் பெற்றா, நாவல்பாக்கத்துல பலன் பெற்றா, காஞ்சிபுரத்துல பலன் பெற்றா, நங்கநல்லூர்ல பலன் பெற்றா, பாண்டிச்சேரியில, பெங்களூர்ல, பாம்பேலன்னு எத்தனை இடத்துக்கு சுவாமி எழுதினாலும் அத்தனை இடத்துலயும் சுவாமியினுடைய சிஷ்யா தானா வந்து சேர்ந்துட்டு இருந்தா.
பலாப்பழத்துல வண்டு வந்து மிக்கிற மாதிரி ஈ வந்து மிக்கிற மாதிரி சுவாமியை தேடிண்டு வந்து சிஷ்யாலாம் வாசிப்பா. சுவாமிக்கு பித்ரே பிரம்மோபதேஷ்டேமே குரவே தெய்வதாயச்ச அப்படின்னு திருத்தகப்பனாராகவும் பிரம்மோபதேசம் பண்ணி வைத்த ஆச்சாரியனாகவும் இருக்கக்கூடிய திருத்தகப்பனாரிடத்திலே தெய்வத்துக்கு சமானமான பக்தி உண்டு. எப்பவும் திருத்தகப்பனாருடைய அனுகிரகத்தை நினைச்சுட்டே இருப்பார் சுவாமி. நான் இன்னைக்கு இத்தனை வசதியோட இருக்கேன், எனக்கு நிறைய வேஷ்டிகளா சிஷ்யா கொண்டாந்து சமர்ப்பிக்கிறா. அன்னைக்கு எங்க அப்பா ரொம்ப ஏழ்மையில இருந்த போது 2 வேஷ்டியை மாத்தி மாத்தி உடுத்தின்னு இருந்தார். அன்னைக்கு என்னுடைய நிலைமை, எங்க அப்பாவுக்கு ஒரு புது வேஷ்டி வாங்கி சமர்ப்பிக்க முடியல என்னால. அன்னைக்கு நான் நல்லா சம்பாதிச்சிருந்தேன், எங்க அப்பாவுக்கு நல்ல வேஷ்டி வாங்கி சமர்ப்பிச்சிருப்பேன். இன்னைக்கு நான் 1000 வேஷ்டி கூட வாங்க முடியும், உடுத்திக்கிறதுக்கு எங்க அப்பா இல்ல அப்படின்னு சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டு சாட்சியாகும். அத்தனை சுவாமிக்கு திருத்தகப்பனார் இடத்துல ஆச்சாரியரிடத்துல அத்தனை பக்தி சுவாமிக்கு. அந்த சுவாமியினிடத்துல கேட்ட பாடமே பல வியாக்கியானங்களாக வடிவெடுத்தது. அதாவது நான் இத்தனை வியாக்கியானம் எழுதுறேன்னா அதெல்லாம் எங்க அப்பா வேண்ட படிச்ச பாடம் தான் சுவாமி அடிக்கடி சொல்லுவார். 1974 சுவாமியினுடைய திருத்தகப்பனார் பரம்பதி சுட்டார். அப்போ சுவாமி அவருடைய கைங்கரியத்தை நாவல் பக்கத்துல இருந்துட்டு ரொம்ப ஸ்ரத்தையா ரொம்ப ஆச்சரியமா விசேஷமா பண்ணினார். சுவாமியினுடைய திருத்தகப்பனார் இருக்காரு, அவருடைய ஞானம் ரொம்ப விசேஷமானது. அவருடைய ஆச்சாரியர் நாவல்பாக்கம் பெரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய நிருசிம்ம தாத்தியாரிய மகாதேசிகன் ஒரு முறை நம்ம சுவாமியினுடைய திருத்தகப்பனாருக்கு உடம்பு வந்துட்டு அவரால் இனிமேல் காலக்ஷேபம் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமை அவருக்கு. அந்த சமயத்துல சுவாமியினுடைய ஆச்சாரியன் பெருமாள் கோவில் சுவாமி சொன்னாராம், எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கொட்டி வச்ச இந்த பையனுக்கு இவன் சம்பிரதாயத்தை பார்த்துப்பான், எனக்கு அப்புறம் ஆச்சாரியனா இருந்து நிறைய பேரை கரை சேர்ப்பான்னு பார்த்தா இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்தேன்னு குலுங்கி குலுங்கி எழுதுறான். அப்படி சிஷ்யருடைய துக்கத்தை ஆச்சாரியன் ஏறிட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்பா புள்ள எல்லாம் இவ அந்த அளவுக்கு ஆச்சாரியனுடைய மனசுல இடம் பிடிச்சவான்றதுக்காக சொல்றேன். அடியன் வேதம் சொல்றது ஆச்சாரியனை தெய்வமாட்டமா நினை. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஆச்சாரியனை விட வசந்த தெய்வம் ஒண்ணு கிடையாது. மதுர கவிகள் சாதிக்கிறார், எங்க ஆச்சாரியனை விட்டா வேற தெய்வம் எனக்கு தெரியாதுன்னு. அந்த மாதிரி நம்ம சுவாமிக்கு திருத்தகப்பனாரும் மற்ற ஆச்சாரியர்களும் தான் தெய்வம். காலக்ஷேபம் பண்ணினது மட்டுமல்லாமல் அடிக்கடி உத்தமூர் சுவாமி, டிடி தாத்தாச்சாரிய சுவாமி முதலான மகான்கள் இடத்துல எல்லாம் போய் நிறைய விஷயங்களை கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பார் சுவாமி. அதனால அவ விஷயமெல்லாம் நிறைய விஷயம் சுவாமிக்கு அனுகிரகமாயிருக்கு. அவளுடைய அபிமானத்துக்கு சுவாமி பாத்திரபூத்தர். கடைசி மட்டும் அவளுடைய அனுகிரகத்தை நினைச்சுட்டு இருந்தார். தன்னுடைய ஆச்சாரியரான நாவல்பாக்கம் ஐயா சுவாமி விஷயமா தேவநாத மங்களாஷ்டகம்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்காரு நம்ம சுவாமி. அது நம்ம சுவாமியினுடைய ஆச்சாரிய பக்தியை காட்டுறது. ஜெகத் பிரசித்தரா எழுந்தருள் இருந்த திருக்குடந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்துக்கு பூரணமான பாத்திரர் நம் சுவாமி. ஒரு முறை திருக்குடந்த ஆண்டவன் மயிலாப்பூர் தேசிகன் சன்னதியில உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார், எதிராசக்தி உபன்யாசம். அப்ப நம்ம சுவாமி உபன்யாசத்தை கேட்டுட்டு ஆண்டவனோட தனியா போய் சொன்னாராம், அடியன் நிறைய சாஸ்திரம் எல்லாம் வாசிச்சு புஸ்தகம் எல்லாம் எழுதி நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஸ்ரீமத் ஆண்டவன் உபன்யாசம் சாதிக்கிறத கேட்கறச்ச எனக்கு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு நானும் உபன்யாசம் பண்றதுக்கு கத்துட்டு உபன்யாசம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு குழந்தையா இருக்கிறச்ச சுவாமி சொன்னாராம், ஒரு 20-22 வயசுல. அப்பவே அவ்வளவு பெரிய வித்வானா இருந்திருக்காரு சுவாமி. திருக்குடந்தாண்டவன் சாச்சாராம், அந்த மாதிரி மட்டும் ஒரு வார்த்தை வாயிலேருந்து வரவே கூடாது. உபன்யாசம் பண்றதுக்கு நாங்க 1000 பேர் இருக்கோம். உன்ன மாதிரி சாஸ்திரங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதக்கூடிய அளவுக்கு ஞானிகள் அவதார புருஷா, நீ அந்த காரியத்தை பாரு, அந்த காரியம் எங்களால பண்ண முடியாது. அதனால ஒரு நாளும் உபன்யாசம் பண்ணலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்துடாதே, உபன்யாசம் பண்ணு. ஆனா அந்த சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம் எழுதுறது அதெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடாதே, அப்புறம் அதுக்கெல்லாம் ஆள் இல்லாத போயிடும்னு திருக்குடந்தாண்டவன் சாதிச்சு, உனக்கு என்ன உபகாரம் வேணாலும் கேளு நான் பண்றேன்னு சொல்லி நம்ம சுவாமியை கொண்டாடினாராம். அப்படி ஒரு மேதாவிலாசம் நம்ம சுவாமியினுடையது. ஒரு முறை நம்ம சுவாமி தன்னுடைய ஆச்சாரியரான ஐயாவாத்து சுவாமிக்கு லெட்டர் எழுதுறார். அப்போ பூனேல டெக்கான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. சுவாமி, நீங்கள்லாம் ஊரோட இருந்துட்டு நம்ம பெருமாளுக்கு வேத பாராயணம் பண்ணிட்டு உற்சவத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு பெருமாளோட இருக்கீங்க. நான் உங்களை பெருமாள் எல்லாம் விட்டுட்டு உத்தியோகத்துக்காக எங்கேயோ தூரதேசத்துல பூனேவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு எழுதியிருக்கார். அதுக்கு ஐயாவத்த சுவாமி பதில் லெட்டர் எழுதியிருக்கார் சுவாமிக்கு, ராமானுஜா, நீ வியாக்கியானம் பண்றதுக்காகவே பிறந்தவன்டா, அந்த காரியங்களை எல்லாம் நீ பண்ணணும். நீ அவதார புருஷன், உன்னுடைய சொந்த ஆசைகளை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு லோகத்துக்காக வாழ வேண்டியவன். அதனால நீ இதை பத்தி எல்லாம் நினைக்காத. இங்க இருந்தா எங்களோட சேர்ந்துட்டு டெய்லி ரொட்டீன்ஸ் பண்ணிட்டு இருப்ப, உனக்குன்னு சமயம் கிடைக்காது. இப்ப உனக்கு நிறைய நேரத்தை பெருமாள் ஏற்படுத்தி கொடுத்தது, நிறைய புஸ்தகங்கள் எழுதி சம்பிரதாயத்தை வளர்க்கணும், சாஸ்திரத்தை பரப்பணும்ன்றதுக்காக. அந்த காரியத்தை பாரு.
என்னைக்கும் என்னுடைய அனுகிரகம் உனக்கு பூரணமாக இருக்கும்னு ஐயாவாத்து சுவாமிக்கு லெட்டர் எழுதியிருக்கார். அதை கடைசி மட்டும் சுவாமி வச்சுட்டு இருந்தார். அதே மாதிரி சுவாமியின் இடத்துல வடகல தெங்கல பேதம் பார்த்து யாரும் பழக மாட்டா. தெங்கலையார்ல பிரசித்த வித்வானா இருந்த காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரிய சுவாமி கூட நம் சுவாமியினுடைய ஞானத்தையும் அவருடைய புஸ்தகங்களையும் வாசிச்சுட்டு சுவாமிக்கு போஸ்ட் கார்டு எழுதியிருக்காரு. இந்த சின்ன வயசுல உம்மலாட்டம் சாஸ்திர ஞானம், சம்பிரதாய ஞானம், விசிஷ்டாத்வைத சித்தாந்த ஞானம் இருக்கிறவா ஒருத்தரை நான் பார்த்ததில்லை. நீர் மேலும் மேலும் நன்னா வளரணும்னு சொல்லி அனுகிரகிச்சு லெட்டர் எழுதியிருக்கார். அந்த லெட்டரையும் சுவாமி கடைசி மட்டும் வச்சுட்டு இருந்தார். ஸ்ரீமுஷ்ண மாண்டவன் ரங்கராமானுஜ மகாதேசிகனுக்கு சுவாமின்னா ஒரு தனி அபிமானம், தனி கௌரவம். என்னன்னா சுவாமியினுடைய திருத்தகப்பனாரான வாத்தியார் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமியின் இடத்துலதான் என்எஸ்ஆர் சுவாமி, ஸ்ரீமுஷ்ண மாண்டவன் இவாள்லாம் ஒன்னா வாசிச்சா. ஸ்ரீபெரும்புதூர்ல வாசிக்கிறச்சே ஒன்னா வாசிச்சவாய்வா. அதுவும் இல்லாம தன்னுடைய ஆச்சாரியருடைய குமாரர் என்கிற பேரபிமானம் வேற. எந்த முக்கியமான விஷயத்தை முடிவு பண்றதா இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாய விஷயமா ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிக்கிறது. இந்த விஷயத்த சுவாமியை கேட்டா நன்னா சாதிப்பார். டேய் உடனே என்ன சார் சுவாமிக்கு போன் போடுங்கோடா அப்படின்னு சாட்சியாகும் ஆண்டவன். சுவாமிக்கு போன் போட்டா ஆண்டவன் பேசியாகும். கடைசியில சுவாமி என்ன சாதிக்கிறாரோ அதுதான் முடிவு ஆண்டவனுக்கு. அப்படி ஆச்சரியமான ஒரு சௌஹார்தத்தோட கூட ஆண்டவனும் என்ன சார் சுவாமி எழுதிருந்தா. அதனால சுவாமிக்கு திவதேச யாத்திரையெல்லாம் பண்ணி சேவை பண்ணி வைக்கணும்னு ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் வடதேசத்துக்கு சஞ்சாரம் எல்லாம் போறச்ச நம்ம சுவாமியை கூடவே அழிச்சுட்டு போவார். அந்த மாதிரி ஆண்டவனோடையே போய் பத்ரிநாராயணன் சேவை, ரிஷிகேஷம் அங்கெல்லாம் போய் கங்காஸ்தானம் எல்லாம் பண்ணிட்டு வந்தார் சுவாமி. கயா சார்தம் எல்லாம் கூட பண்ணிட்டு வந்தார். திருப்புல்லானிக்கும் ஒரு வாரம் 10 நாள் ஆண்டவனோட எழுதிருந்து விசேஷமா அங்க சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு இருந்தார். அப்படி ஸ்ரீமுஷ்ண ஆண்டவனுடைய அபிமானத்துக்கு பாத்திரபூத்தர். ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் எப்போ ஆழ்வார்பேட்டை ஆசிரமத்துக்கு வந்தாலும் முதல்ல கேட்கிற வார்த்தை சுவாமி நங்கநல்லூர்ல எழுதிருக்காரான்னு விசாரிங்கோன்னு கேட்பார். சுவாமி நங்கநல்லூர்ல எழுதிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா உடனே கார் அனுப்பி சுவாமியை வர சொல்லி ரொம்ப நேரம் 2 பேரும் சாஸ்திர விஷயங்களா ஆழ்வார் பாசுர விஷயங்களா பேசிட்டு இருப்பாலாம். கடைசியில சுவாமிக்கு விசேஷமான ஒரு சால்வையை போத்தி நிறைய சம்பாவனை பண்ணி சுவாமியை கௌரவிப்பாரா சபையில ஆண்டவன். அத்தனை ஒரு அனுகிரகம். சுவாமி கடைசி நாள்ல உடம்பு வந்துடுத்த சுவாமிக்கு நன்னா ஆஜானுபாகுவா கம்பீரமா இருக்கக்கூடிய சுவாமி வத்தலாட்டம் போட்டார் கடைசியில. அப்ப கடைசியா ஸ்ரீமுஷ்ண ஆண்டவனை போய் ஆழ்வார்பேட்டை ஆசிரமத்துல பாக்குறார். ஆண்டவன் வர சொன்னார்னு கார்ல அழிச்சுட்டு போனான். ஆண்டவன் சுவாமியை பார்த்துட்டு எப்படி இருப்பீர் கம்பீரமா, இப்படி ஆயிட்டாரு, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால பார்க்க முடியல, நன்னா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோங்கன்னு சொல்லி கண்ணுல ஜலத்தை விட்டுண்டார் ஆண்டவன். ஒரு கூட நிறைய பழங்களை சமர்ப்பிச்சு 20,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து உடம்ப நன்னா பாத்துக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி அத்தனை ஆசையா இருந்தார். கடைசி மட்டும் ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் சுவாமி பரம்பதிச்ச ஒரே வருஷத்துல ஸ்ரீமுஷ்ண ஆண்டவனும் பரம்பதிச்சுட்டாருன்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயம். 45ஆம் பட்ட ஐசிங்கரனுடைய கௌரவம் ரொம்பவே உண்டு என்ன சார் சுவாமிக்கு. 45ஆம் பட்ட ஐசிங்கர் பூர்வாசிரமத்துல வில்லிவளம் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமியா இருக்கிறச்ச ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானங்களை சொல்லக்கூடிய ஆன்மீக கிரந்த புஸ்தகம் போட்டார். அதுக்கு நிறைய வித்வான்கள் இடத்துல ஸ்ரீமுகம் முன்னுரை எல்லாம் கேட்டார். எல்லாரும் லெட்டர்ல அனுப்பினா அதுல நிறைய முன்னுரைகளை அந்த புஸ்தகத்துல போட்டார். அப்ப புஸ்தகம் ஃபுல்லா எடுத்து போடுறதுக்கு இடம் இல்லைன்னு சில வயசு கம்மியா இருக்கிற வித்வான்களுடைய முன்னுரைகள் எல்லாம் அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டார். அப்புறம் வில்லிவள கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி 45ஆம் பட்ட ஐசிங்கரா சன்னியாசி ஆயிட்டார். ஆகி அந்த ஆன்மீக புஸ்தகத்தை 2nd எடிஷன் போடுறச்ச ஞாபகம் வச்சுட்டு இருந்து நம்ம என்எஸ்ஆர் சுவாமி கொடுத்த முன்னுரை அதுல ஆட் பண்ணினதோடு மட்டுமல்லாமல் அன்னைக்கு புஸ்தகத்துல இடம் இல்லாததுனால இந்த சுவாமியினுடைய வியாசத்தை போட முடியல, அதுக்காக வருந்தி கொண்டு இப்போது இந்த வியாசத்தை வெளியிடுகிறேன்னு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சுட்டு இந்த சுவாமியினுடைய வியாசத்தை போடுறாரு. அப்படின்னா ஐசிங்கருடைய மனசுல இந்த சுவாமிக்கு என்ன இடம்னு பாத்துக்கணும். பரகால மட சுவாமி இவரிடத்துல ரொம்ப மரியாதையோடு கூட இருந்தார். பரகால மடத்துல எந்த சதஸ் நடந்தாலும் இவர் தலைமையில ஸ்ரீவத் சங்காச்சார சுவாமி தலைமையில தான் நடக்கும். அப்படி பல சதஸ்களுக்கு அத்தியட்சரா இருந்தார். ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சொன்னாலே கடந்த நூற்றாண்டுல ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் முதல்ல என்எஸ்ஆர் சுவாமி. அந்த மாதிரி நடமாடும் ஸ்ரீபாஷ்யமா ஸ்ரீபாஷ்ய மூர்த்தியாக எழுந்தருள் இருந்தவர். சேவா சுவாமியினுடைய பேரன்புக்கு பாத்திரமானவர். சேவா சுவாமி நாவல்பாக்கம் பெரிய சுவாமியினுடைய சிஷ்யர், அங்க காலக்ஷேபம் பண்ணவர். அவருடைய சிஷ்யரா இருந்துட்டு அவருடைய பங்காளியா இருந்துட்டு இவ்வளவு பெரிய வித்வானா இருக்கிறதுனால அடிக்கடி என்எஸ்ஆர் சுவாமிய வில்லிவாக்கத்துக்கு வர சொல்லி அவளுடைய சன்னதியில தங்க வச்சு சுவாமியால உபன்யாசம் பண்ண வச்சு சுவாமிக்கு விசேஷமா வேஷ்டி சம்பாவனை எல்லாம் பண்ணி கௌரவிப்பார் சுவாமி. அத்தனை தூரம் சேவா சுவாமிக்கு இவரை பிடிக்கும். புருஷ கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி நிருசிம்ம பிரியா பத்திரிகையினுடைய சம்பாதிகரா எழுதிருந்தாரு. அந்த சுவாமி இவர்கிட்ட ரொம்ப பெருமதிப்பு கொண்டிருந்தார். ஒரு முறை ஒரு விஷயத்துல எது சரி எது தப்புன்னு சொல்லி ஒரு விசாரம். ஒரு வித்வானும் இது சரி இது தப்புன்னு அவளுடைய லெட்டர் சமைச்சுட்டே இருந்தா நரசிம்பிரியாக்கு. தொடர்ந்து ஒரு 4 மாசம் 5 மாசம் போயிட்டே இருந்தது. கடைசியில் அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ன்ற போது என்எஸ்ஆர் சுவாமியை தான் பிரார்த்திச்சார் புருஷ சுவாமி. இத்தனைக்கும் புருஷ சுவாமியை விட என்எஸ்ஆர் சுவாமி வயசுல சின்னவர்.
என்ன சார் சுவாமி, அதுக்கு ஒரு சமாதான கட்டுரை எழுதி அனுப்பினார். அந்த கட்டுரைய புருஷ சுவாமி நரசிம்பிரியால போட்டுட்டு கூட ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் முன்னாடியே. இந்த சுவாமி வேண்டியவா வேண்டாதவான்னு இல்லாமல் நியாயத்தை தர்மத்தை பேசக்கூடியவர், தத்துவ பக்ஷபாதி, தத்துவம் சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதையே சொல்லக்கூடியவர். அதனால இந்த சுவாமியினுடைய தீர்ப்பே இறுதி தீர்ப்பு, இதுக்கு மேல யாரும் இதற்கு பதில் எழுத வேண்டாம்னு போட்டுட்டார் புருஷ சுவாமி. அத்தனை தூரம் இவர் பிராமணிகர். மகாவித்வான் பெருக்காரண சக்கரவர்த்தி ஆச்சாரிய சுவாமி இவர் மலர்ல எழுதியிருக்கார். இந்த சுவாமி மாதிரி மற்றவாளுக்கு உபகாரம் பண்றவா ஒருத்தரும் கிடையாது. நம்ம என்ன சார் சுவாமி, சம்ஸ்கிருதத்துக்காக ராஷ்டிரபதி சம்மானம்னு பிரசிடென்ட் அவார்டு வாங்குறாளே, அதுல எந்த வித்வான் அவார்டு வாங்குறாரு அப்படின்னு ப்ரொபோசல் கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டியா இருந்தவர். அதனால பல வித்வான்களுக்கு சுவாமி ரெக்கமெண்ட் பண்ணி ராஷ்டிரபதி சம்மானம்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட் அவார்டு கிடைச்சிருக்கு சான்ஸ்கிரிட் எக்ஸலன்ஸ்க்காக. அதுல பெருக்காரண சுவாமி சொல்லியிருப்பார், எனக்கும் இந்த சுவாமி தான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தார். இவர் ரெக்கமெண்ட் பண்றது எனக்கே தெரியாது, என்ன கேட்காம கன்சல்ட் பண்ணாமையே எனக்கு வாங்கி கொடுத்தார். அத்தனை தூரம் இந்த சுவாமி பரோபகாரின்னு பெருக்காரண சுவாமி கைப்பட எழுதியிருக்கார். அந்த மாதிரி பல மகா வித்வான்களுக்கு பிரசிடென்ட் அவார்டு வர்றதுக்கு நம்ம சுவாமி காரணமா இருந்தார். ஒரு முறை கருணாகராச்சாரிய சுவாமியினுடைய திருத்தாயாருக்கு உடம்பு வந்துடுத்து. அப்ப திருத்தகப்பனார் பரம் போயிச்சுட்டு இருந்தார். அப்ப நம்ம சுவாமி கிட்ட வந்து கருணாகராச்சாரிய சுவாமி கேட்டார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்றதுன்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத, கோபால சகஸ்ரநாம பாராயணம் பண்ணு, அம்மாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சார். அதே மாதிரி கருணாகராச்சார சுவாமி பண்ணார். திருத்தாயார் ஸ்வஸ்தமாயிட்டா. அத கருணாகராச்சார சுவாமி நம்ம சுவாமி கிட்ட வந்து சொல்றார், தேவல் சாட்ச மாதிரி அம்மா சரியாயிட்டான்னு சொன்ன உடனே கோபால சகஸ்ரநாமத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்றேன்னு சொல்லி என்ன சார் சுவாமி ஒரு வியாக்கியானமும் பண்ணி கொடுத்தார். ஆச்சரியமான அந்த வியாக்கியானம் இன்னைக்கும் கிடைக்கிறது. நம்ம சுவாமி எல்லா திவதேசங்களுக்கும் எழுந்தருளி திவதேச மங்களாசாசனையும் பண்ணி முடிச்சார். சம்பிரதாய பிரவச்சனத்துல சுவாமி மாதிரி சொல்லக்கூடியவா ஒருத்தர் கிடையாது. அப்படி தெளிவா விஷயங்களை சொல்லி புரிய வைப்பார். ஒரு முறை நாவல் பாக்கத்துல சுவாமி அவருடைய திருமாலைகளை தலிகை பண்ற உள்ள தலிகை பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தாராம். அப்ப திடீர்னு சுவாமி கிட்ட பேசலான்னு வலையப்பேட்டை சுவாமி போயிருக்காருங்க. அப்ப வலையப்பேட்டை சுவாமி சாச்சாராம், தேவள் எதுக்கு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சுண்டு காலக்ஷேமம் பண்ற சிஷ்யா பசங்கள சொன்னா பண்ண போறா, தேவள்லாம் போய் பாத்திரம் தேய்க்கலாமா, தேவள் பாத்திரம் தேய்க்கிற சமயத்துல ஒரு கிரந்தத்துக்கு வியாக்கியானம் எழுதலான்னு வலையப்பேட்ட சுவாமி. அத்தனை தூரம் மகான்கள் இவரை புரிஞ்சு வச்சுருந்தா. நம் சுவாமிக்கு நிறைய விருதங்கள் கிடைச்சது. திருப்பதியில வேதாந்த தேசிக சம்பிரதாய சுதாஸ்வாதினி சபைன்ற சபையில சாஸ்திர ரத்னாகரர், அதாவது சாஸ்திர கடல்னு பட்டம் கொடுத்தா சுவாமிக்கு. மந்திராலய மடத்துல தர்க்க வாசஸ்பதினு தர்க்க சாஸ்திரத்துல பெரிய நிபுணர்னு பட்டம் கொடுத்தா. திருச்சி சம்ஸ்கிருத பரிஷத்துல சதுசாஸ்திர பிரவீன 4 சாஸ்திரங்கள்லயும் ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர்னு பட்டம் கொடுத்தா. 1986 சுவாமிக்கு பிரசிடென்ட் அவார்டு வந்தது. 83 வந்தது. அப்போ சுவாமிக்கு சொன்னா, உங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குறோம், சான்ஸ்கிரிட் எக்ஸலன்ஸ்க்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன போது எனக்கு வேண்டான்னார் சுவாமி. எதனால வேண்டான்னா, என்னுடைய ஆச்சாரியரான ஐயா சுவாமிக்கு இன்னும் அந்த அவார்டு வரல, ஆச்சாரியன் வாங்கிக்காத அவார்டை நான் வாங்கிக்க மாட்டேன்னுட்டார். அப்புறம் ஐயாவத் சுவாமியை பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு, இவரை விட அவர் மகாவித்வான்னு தெரிஞ்சுட்டு முதல்ல 83 ஐயாவத் சுவாமிக்கு அவார்டு அவர் இருக்கிற திண்ண மேல நாவல் பாக்கத்துக்கு வந்து சமர்ப்பிச்சா. ஏன்னா ஐயாவத் சுவாமி நான் டெல்லிக்கெல்லாம் வந்து வாங்கிக்க மாட்டேன்னுட்டார். அதனால அந்த அவார்டை வந்து நாவல் பாக்கத்துக்கு கொண்டு சமர்ப்பிச்சா. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நம்ம சுவாமி வாங்கிட்டார். அப்படி ஆச்சாரிய பிரதிபத்தி உடையவர். ராஷ்டிரபதி சம்மானம் கிடைச்சது. மெட்ராஸ் அஷ்டலட்சுமி கோவில்ல ஒரு மாநாட்டுல தர்சன சார்வபௌம அப்படின்னு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய சுவாமின்னு ஒரு பட்டம் கொடுத்தா. பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் வேத சதுசாஸ்திர ரத்னாகரன்னு வேதங்களிலும் 4 சாஸ்திரங்களிலும் கடல் போன்றவர்னு பட்டம் கொடுத்தார். தேசிக தர்சன சூடாமணி அப்படின்னு தேசிக சம்பிரதாயத்திற்கு கிரீடம் போல விளங்குறவர்னு பட்டம் கொடுத்தார். பரகாலபட்டம் சுவாமி பண்டித ரத்னம்னு பட்டம் கொடுத்திருக்கார். இன்னும் நிறைய ஸ்தாபனங்கள்ல வாணி அலங்கரணர், மகா மகோபாத்தியாய, சாஸ்திர நிதி, வாசஸ்பதி, சர்வதந்திர வாசஸ்பதி, தர்க்க பஞ்சானன, தர்சன கலாநிதி, பண்டித ராஜ, தேசிக ஸ்ரீசூக்தி சம்ரக்ஷக, வியாச ஜோதி, நானா சாஸ்திர தியுமனி அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான விருதங்களை எல்லாம் பலர் சமர்ப்பித்தா சுவாமிக்கு. 45ஆம் பட்டம் வில்லிவள மைசிங்கர் நானா சாஸ்திர தியுமனி அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களாகிற ஆகாசத்திலே பிரகாசிக்க கூடியவர்னு விருது கொடுத்தார். இன்னும் ஸ்ரீ வைஷ்ணவ சிம்மம், கோபாலோபாயனம், சங்கர புரஸ்காரம், சாஸ்திர கல்ப விருட்சம், அதாவது கற்பக மரத்துக்கிட்ட யார் எதை போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்குற மாதிரி சாஸ்திரத்துல யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் தரக்கூடிய கல்பக மரமாக நம்முடைய சுவாமியினுடைய ஞானம் இருந்ததுன்னு சொன்னால் அது இந்த விருது சாட்சி. அதுக்கு நம் சுவாமி நிறைய கிரந்தங்கள், முக்கியமா சாஸ்திரத்துக்கு வியாக்கியானமா நிறைய கிரந்தங்கள், நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கார். சம்பிரதாய கிரந்தங்கள் அப்படின்னு பார்த்தா சுவாமி தேசிகனுடைய சததூஷணிக்கு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார்.
கோபால சகஸ்ரநாம வியாக்கியானம், சுவாமி தேசிகனுடைய நியாய பரிசுத்திக்கு வியாக்கியானம், சுவாமி தேசிகனுடைய நியாய சித்தாஞ்சனத்துக்கு தமிழ் வியாக்கியானம், ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்ய சிந்தாமணின்னு சுருக்கமான தமிழ் வியாக்கியானம், சுவாமி தேசிகனுடைய நியாச தசகத்துக்கு வியாக்கியானம், நூத்துக்கணக்கான கட்டுரைகள், பலருடைய கிரந்தங்களுக்கு முன்னுரை, அனுகிரக ஸ்ரீமுகம்னு நிறைய பண்ணிருக்காரு சுவாமி. 2004 நாவல் பாக்கத்துல சுவாமியினுடைய திருத்தகப்பனாருக்கு விசேஷமா சதாபிஷேகம் பண்ணி மலரெல்லாம் வெளியிட்டா. அப்போ ஸ்ரீமூஷ்ணம் ஆண்டவன் சுவாமியினுடைய ஆத்துக்கு எழுந்து நாவல் பாக்கத்துல 3 நாள் தங்கி இருந்து விசேஷமா நடத்தி கொடுத்தார் விசேஷத்தை. அப்பேற்பட்ட பெருமை சுவாமிக்கு. அடுத்த 4 வருஷத்துல 2008 நாவல் பாக்கத்துல சுவாமிக்கு அதி விமர்சையா சதாபிஷேக மகோத்சவம் 80வது திருநட்சத்திரம் கொண்டாடினான். அப்ப ஒரு மலர் கூட வெளியிட்டா. அப்போ சுவாமியை காட்டுல வயசுல மூத்தவராக இருந்த, அப்போதான் 100வது திருநட்சத்திரம் கண்டருளி ஒரு 4 நாளே ஆன திருக்குடந்தை அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமி நாவல் பாக்கத்துக்கு எழுந்தருளி நம்ம சுவாமியை விசேஷமா அனுகிரகிக்கும்படியாக இருந்தது. 100 வயசு சுவாமி இந்த வயசுலயும் இவருக்காக வரையறனா இவருடைய பெருமை என்னன்னு பார்க்கணும்னு சொல்லும்படியாக இருந்தது. அப்போ சுவாமியினுடைய சதாபிஷேக மலர் வெளியிட்டா. அதுல மகா வித்வான்கள்லாம் சுவாமியை பத்தி எழுதினா. பொதுவா மலர்னு சொன்னா அந்த மலர் யாருக்கு போடுறாலோ அவளை பத்தி விஷயம் நிறைய இருந்தா அந்த மலர் முழுக்க அவளை பத்தியே கட்டுரை இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல பெருமாளை பத்தி எழுதிட்டு கடைசியில அவளை பத்தி 2 லைன் எழுதுவா. அதுல விசேஷமா கருணாகராச்சாரிய சுவாமி சாட்சியிருக்கார். சில பேரை பத்தி எழுதணும்னு கேட்பா, ஆனா வேற வழியே இல்லாம இருக்கோ இல்லையோ ஏதாவது 2 லைன் பெருமையா எழுத வேண்டியிருக்கும். ஆனா இந்த சுவாமி விஷயத்துலதான் எழுதுனது அத்தனையும் சத்தியம்னு கருணாகராச்சாரிய சுவாமி அந்த மலர்ல எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட மகான் இந்த சுவாமி. 2017 சுவாமியினுடைய 90வது திருநட்சத்திர ஆரம்ப விழா நவதி மகோத்சவ தொடக்கம் திருப்பதியில நடந்தது. அப்போ நவதி நவநீதம்னு சொல்லக்கூடிய மலர்ல சுவாமியினுடைய வியாசங்களை எல்லாம் மலரா போட்டு வெளியிட்டா. கடைசி காலத்துல சுவாமி ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு சம்ஸ்கிருத வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீபாஷ்ய அமிர்த வர்ஷினின்னு பேரு. 1800 பக்கம் அந்த வியாக்கியானம். அந்த கடைசி காலத்துல அடியேனவரை போய் சேவிக்கிறச்ச, நான் பரம்பரிச்சிடக் கூடாது, இந்த வியாக்கியானத்தை எழுதிட்டு இருக்கேன், இந்த வியாக்கியானத்தை பூர்த்தி பண்ணி புஸ்தகம் வர வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும், பெருமாளை பிரார்த்திச்சுக்கோன்னு சாதிப்பார். அடியன் கிட்ட மட்டும் இல்ல, யார் போய் சேவிச்சாலும் சொல்லிட்டு இருந்தார். கடைசியில சொன்ன மாதிரியே அந்த 1800 பக்க வியாக்கியானத்தை பூர்த்தி பண்ணி புஸ்தகம் போட்டு ஸ்ரீபெரும்புதூர்ல பாஷ்யகாரர் திருவடியில சமர்ப்பிச்சுட்டு 1 மாசம் கழிச்சுதான் பரம்பரிச்சார் சுவாமி. வைகாசி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு வழக்கம் போல நிர்ஜல உபவாசம், தீர்த்தம் கூட சாப்பிடாம உபவாசம் இருந்து துவாதசி தொடங்கி ஒரு 1/2 மணி வேலையில சுவாமிக்கு வயிற்று வலி ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது. உடனே சுவாமி பெருமாள் சன்னதிக்கு போய், என்னால வயிற்று வலி பொறுத்துக்க முடியல, இதுக்கு மேல நான் இருக்க விரும்பல, இப்பவே பரம்பதிக்கணும்னு சொல்லி ஆர்த்த பிரபத்தி பண்ணிட்டு வந்து மர சேர்ல உட்கார்ந்துட்டார். உடனே குமாரரை கூட்டு, டே கண்ணா இங்க வா, அங்க பார் என்னுடைய ஆச்சாரியன் ஐயாவத் சுவாமி நிக்கிறார், அவருக்கு ஆச்சாரியன் பெருமாள் கோவில் சுவாமி நிக்கிறார், என்னால வீழ்ந்து சேவிக்க முடியாத உடம்பு எனக்கு இப்போ, நீ வீழ்ந்து சேவியவாள்னு சொன்ன உடனே குமாரர் வீழ்ந்து சேவிச்சிருக்கார். இவர் பண்ண ஆர்த்த பிரபத்திய உடனே ஆச்சாரியால் அனுகிரகித்து வந்து இவரை வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லக்கூடியது விஷயம். அப்படி சொன்னார். குமாரர் வீழ்ந்து சேவித்தார். எண்ணி ஒரு 5 நிமிஷத்துல சுவாமியினுடைய பரமபத பிராப்தி, சுவாமி பரம்பரிச்சுட்டார். அப்படியே சேர்ல சாஞ்சார், பரம்பரிச்சுட்டார். கடைசி மட்டும் எப்படி இருந்தாருன்னா, ஏகாதசிக்கு நிர்ஜல உபவாசம் இருக்கிற வரைக்கும் இருந்தார் சுவாமி அத்தனை உடம்புலையும். திருக்குமாரர் சொன்னாராம், உடம்பு வந்துடுத்து, வயசாயிடுத்து, துளி பால் சாப்பிடலாமேன்னா, ஏகாதசி தான் கண்ணா, தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது, ஒன்னும் அவசரம் இல்ல, துவாதசி பாரணை பண்ணிக்கலாம்னு சாச்சாராம். அந்த அளவுக்கு கடைசி மட்டும் சுவாமிக்கு பிரக்ஞாபங்கம்னு சொல்லக்கூடிய மெமரி லாஸே கிடையாது. ஷார்ப்பான மெமரியோடு எழுதிருந்தார் சுவாமி. சுவாமியினுடைய கைங்கரியம் பாம்பேல நடந்தது. துவாதசாகம் வரைக்குமான கைங்கரியங்கள் காஞ்சிபுரத்துல ஆண்டவன் ஆசிரமத்துல ஸ்ரீமூஷ்ணம் ஆண்டவனுடைய ஆதரவுல நடந்தது. சுவாமியினுடைய இயல் கோஷ்டி நாவல் பாக்கத்துல ரொம்ப விசேஷமா நடந்தது. 90 வயசுல 300 வயசானா கூட நம்மளால பண்ண முடியாத காரியத்தை எல்லாம் சாதிச்ச வாழ்நாள் சாதனையாளர் சுவாமி. நம்முடைய சுவாமியினுடைய தனியன் என்ன சொல்றதுன்னா, திருமலை நம்பிகளுடைய குலத்திற்கு, திருமலை நம்பிகளுடைய குலமாகிற சமுத்திரத்திற்கு சந்திரனை போல இருக்கக்கூடியவர். பௌர்ணமி நிலாவை பார்த்தா சந்தோஷம் கடலுக்கு, பௌர்ணமி அன்னைக்கு கடல் பயங்கரமா பொங்கும், ஏன்னா பௌர்ணமி சந்திரனை பார்த்த சந்தோஷம். அந்த மாதிரி ஸ்ரீசைல வம்சம்னு சொல்லக்கூடிய சுவாமி அவதாரம் பண்ண திருமலை நம்பிகளுடைய குலம் ஒரு சமுத்திரம்னா, சுவாமியை பார்த்து அந்த சமுத்திரம் வந்து ஆர்ப்பரிக்கிறது. அந்த அளவுக்கு சுவாமியினுடைய அவதாரம் அந்த குலத்துக்கு பெருமை சேர்ப்பது. அந்த குலத்திலே ஸ்ரீகிருஷ்ண தாத்தாத்மஜம், ஸ்ரீகிருஷ்ண தாத்தாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய குமாரராக அவதாரம் பண்ணினவர். ஸ்ரீசைலான்வய தேவநாத சுதியகா பிராப்த ஆகமாந்தத்வயம், அந்த ஸ்ரீசைல வம்சத்திலே தோன்றிய தேவநாதாச்சாரியர்னு சொல்லக்கூடிய ஐயாவாத்து சுவாமியினிடத்திலே உபய வேதாந்த காலக்ஷேபங்களையும் பண்ணியவர். பாதாப்ஜே நரசிங்க தாத்தய குரோஹோ நியஸ்தாத்ம ரக்ஷாபரம்,
நரசிம்ம தாத்தாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய நாவல்பாக்கம் சுவாமி சன்னதியிலே அவர் திருவடி தாமரைகளிலே தன்னுடைய ஆத்ம ரக்ஷாவரத்தை சமர்ப்பித்து பரநியாசம் பண்ணி கொண்டவர். வித்வத் பிருந்த சகோர சந்திரம், சகோர பட்சின்னு ஒரு பறவை, சகோர பறவை. அந்த பறவை எதையும் சாப்பிடாது, நிலாவை பார்க்கும். நிலவு ஒளி இருக்கு பாருங்க, அதை பார்த்தாலே வயர் ரொம்பிடும் அதுக்கு. அந்த மாதிரி வித்வான்கள்லாம் சுவாமியை பார்த்த மாத்திரத்திலேயே வயர் ரொம்பின மாதிரி மனசு ரொம்பின மாதிரி ஃபீல் பண்ணுவாளாம். அந்த மாதிரி வித்வான்களுடைய கூட்டமாகிற சகோர பறவைக்கு நிலவு ஒளி போலே குளிர்ந்து இருக்கக்கூடிய சுவாமி, அப்பேற்பட்ட ராமானுஜ தாத்தாச்சாரியர்னு சொல்லக்கூடிய நம் சுவாமியை அகம் ஸ்ரயே, அடியேன் ஆசிரியிக்கிறேன், அவரால் எனக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கட்டும் அப்படின்னு சுவாமியினுடையதான தனியன். சுவாமியினுடைய பெருமையும் ஆத்ம குணங்களும் பாண்டித்யமும் நம்முடைய மனசுக்கோ வாக்குக்கோ எழுத்துக்கோ அப்பாற்பட்டது. சுவாமி ஒரு பெரிய குணக்கடல், தர்மமே வடிவெடுத்தவர், பரோபகாரசீலர், எதிரிகள் இல்லாதவர். முதல்ல நாவல் பாக்கத்துல அவதாரம் பண்ணினதுனால சுவாமிக்கு பாக்கியம், பின்னால சுவாமியினுடைய அவதாரத்தினாலே நாவல் பாக்கத்துக்கே பெருமை ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சுவாமி வாழ்ந்தார். சுவாமி விஷயமாக சுவாமியினுடைய சிஷ்யர் ஒரு சுவாமி மங்கள பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய ஒரு மங்கள ஸ்தோத்திரத்தையும் சமர்ப்பித்தார். அதுல சொல்றார், ஜெய்மினேர் அவதாரோவா கௌதமாம்சோ அதவா பவேத் வியாசோ வா பாணி நிர்வேதி விதர்க்கியாயாஸ்து மங்களம். மீமாம்சா சாஸ்திரத்துல ஜெய்மினியோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுவாமிக்கு ஞானம், நியாய சாஸ்திரத்துல கௌதம ரிஷிக்கு சமானமான ஞானம், வியாக்கரண சாஸ்திரத்துல பாணினிக்கு சமானமான ஞானம், வேதாந்த சாஸ்திரத்துல இன்னொரு வேதவியாசரோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானமுடைய இந்த சுவாமிக்கு மங்களம் உண்டாகுகன்னு சொல்றார். அப்பேற்பட்ட மகானாக எழுந்தருளிருந்தார் சுவாமி. சுவாமியினுடைய சரித்திரத்தை அவருடைய திருநட்சத்திர நன்னாளிலே சொல்லி கேட்டு அனுபவித்த நமக்கு பாவம் போய் சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலே அவருடைய உத்தம குணங்களிலே துளியாவது ஏற்பட வேண்டும் என்பதாக சுவாமியினுடைய திருவடிகளிலேயே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ தேவநாத தாத்தாரியால் லப்த வேதாந்த சம்பதம் ஸ்ரீசைல கிருஷ்ண தாத்தாரிய சூனும் ராமானுஜம் பஜே. ஸ்ரீமதே ஷடகோப ராமானுஜ தாத்தயார்ய மகாதேசிக சார்வபௌமாய நமஹ.